கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களே, உலகம் முழுவதும் உழைப்பாளர் தினத்தை உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருக்கிற தமிழர்களே, உலகப் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் மே தின நல்வாழ்த்துக்களை கலைஞர் தொலைக்காட்சி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில்தான் ஒவ்வொரு உழைப்பாளியும் 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் கழிப்பு, 8 மணி நேரம் ஓய்வு என்று ஒவ்வொரு 24 மணி நேரத்தையும் 3 பகுதியாக பிரித்து அவருடைய உழைக்கும் உரிமையை நிலைநாட்டிய நாள் இந்த மே தினம். அதைவிட மிகவும் சிறப்பு, உலக அரங்கில் மே தினத்தை விடுமுறையாக அறிவித்த கலைஞர் பெருந்தகையை நினைத்து பார்க்கக்கூடிய நன்னாள் இந்த நாள். இன்றைக்கு கலைஞர் அறிவித்த மே தின விடுமுறை தினத்திலே மே தின பட்டிமண்டபத்தை கேட்டு கண்டு ரசித்து கொண்டிருக்கிற அன்பிற்கினிய பெருமக்களே, ஒரு அருமையான தலைப்பில் உங்களை சந்திப்பதற்காக பட்டிமன்ற குழுவோடு நாங்கள் வந்திருக்கிறோம். எதையுமே நகைச்சுவையாக பார்க்கும் உணர்வு ஆபத்தானதா ஆனந்தமானதா என்பது தான் அருமையான தலைப்பு. இது ஒரு புதுமையான தலைப்பு. எதையுமே நகைச்சுவையாக பார்க்கிற இந்த பார்வை இருக்கிறதே, இந்த உணர்வு எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உலகமே 21ஆம் நூற்றாண்டு ஒரு ஸ்மார்ட் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறான். எதையுமே ஒரு ஸ்மார்ட்டாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்கோம், மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஓவருக்கு எத்தனை பால்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஒரு ஓவருக்கு 6 பால்னு சொல்லுவோம். அது இல்லையா, ஒரு பால் தான் 6 தடவை போடுவாங்க அப்படின்னு பதிலை சொல்லணுமா. இதுதான் ஸ்மார்ட் ஆன்சர், அறிவுள்ள ஆன்சர். கேள்வி அப்சர்டாக இருக்கும், பதில் அறிவுள்ளதனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வங்காள விரிகுடா கடலில் எத்தனை வாளி தண்ணீர் உள்ளது? ஒரு முக்கியமான இன்டர்வியூவில் கேள்வி. வங்காள விரிகுடா கடலில் எத்தனை வாளி தண்ணியாக கேள்வி. பதில் சொன்னார், அது வாளியோட அளவை பொறுத்தது அப்படின்னு ஒரு பதில். என்ன சொல்லுவீங்க? இதுதான் ஸ்மார்ட் ஆன்சர்னு சொல்கிறான். இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா, இன்றைக்கி உலகம் ஃபோன்லேயே ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சுல்ல. உலகம் ஆண்ட்ராய்டு உலகமாக மாறி போயிடுச்சு, வேறு வழியே கிடையாது. இப்போ எல்லா ஃபோபியான்னு மருத்துவர் இருக்காங்க. நமக்கு நிறைய ஃபோபியாக்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இது மோபோஃபோபியான்னு ஒரு நோய் வந்திருக்கான் புதுசாக. ஒருத்தனை பைத்தியமாக்கணும்னா அவன் செல்ஃபோன் எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஒழிச்சு வச்சா போதுமா. எங்கே வச்சேன்னு அவன் பல லட்சங்களை தொலைச்சாலும் தொலைப்பானே ஒழிய இந்த செல்ஃபோனை தொலைக்க மாட்டான். அந்த அளவுக்கு அவனை அந்த பாடுபடுத்தி கொண்டிருக்கிறது ஆண்ட்ராய்டு உலகம். இப்போ உள்ளங்கையில் உலகம்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அந்த காலத்தில். உள்ளங்கையில் ரேகையை பார்த்து நீ அதுவாக இதுவாகன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ அதெல்லாம் கிடையாது. அதுக்கு மேலே ஒரு செல்ஃபோனை வச்சு சுண்ணாம்பு தடவுற மாதிரியே தடவிக்கிட்டு இருக்கோம். அது என்னாச்சு, இது என்னாச்சு, அதுக்கு என்ன பண்ணுறது, இதுக்கு என்ன பண்ணுறது. ஆண்ட்ராய்டு உலகம். இப்படி உட்காந்து அப்படியே வானத்தை பார்க்கணும், மலைகளை பார்க்கணும், அதை பார்க்கணும், கடலை பார்க்கணும், கடைசி வரைக்கும் பார்க்கணும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல. இப்போ எல்லாம் கிடையாது. நியர் விஷன், நியர் லிசன், அவ்வளோதான். செல்ஃபோனை இப்படி வைப்பான். அதுக்கு இப்போ ஒரு கண்ணாடி வந்துருச்சு, ப்ளூ ரேஸ் எல்லாம் போட்டு ஒரு தொந்தரவும் பண்ணாதுன்னு இங்கே வைப்பான். ஒரு ஹெட்ஃபோன் எடுத்து காதில் மாட்டுவான். உட்காந்தான்னா எல்லாத்தையும் மறந்துடுவான். பக்கத்தில் அணுகுண்டே விழுந்தாலும் ஒரு சுத்தமும் கேட்காது. நியர் விஷன், நியர் லிசன் தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. எல்லாம் ஆப்பு உலகம். எதாக இருந்தாலும் ஆப்பு தான். எதாக இருந்தாலும் ஆப்பு. அப்பா அம்மா தவிர மற்ற எல்லாம் ஆப்பில் வந்துருச்சு. அதுவும் அப்பா அம்மா எல்லாம் இப்போ மதிக்கிறது இல்லை. பசிக்குதே, அம்மா சாப்பாடு போடணுமே அப்படின்னா அம்மாட்ட கொஞ்சம் கொஞ்சம் பாசம் வச்சுருந்தோம். இப்போ அதுவும் கிடையாது. மனைவிகிட்ட பாசம் வச்சுருந்தோம், இப்போ அதுவும் கிடையாது. ஒன்றும் இல்லை, எடுத்தோமா அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. தட்டினா எத்தனை இட்லி, எத்தனை சட்னி, எத்தனை சாம்பார் வேணும், அதுக்கு என்ன ஆஃபர் இருக்குது எல்லாம் போட்டு கொண்டு பெல் அடித்து மரியாதையாக கொடுத்துட்டு போயிடுறான். முடிஞ்சு போச்சு. நீங்கள் திட்டி வாங்கிட்டுல சாப்பிட்ணும், வந்துட்டேன் கொட்டிக்கிறதுக்கு. வேலை மட்டும் போக மாட்டேன், படிக்கவும் மாட்டேன், திட்டிக்கிட்டே சாப்பாடு போடுவாங்க அம்மா. இப்போ அதெல்லாம் கிடையாது. மரியாதையாக கொண்டு அழகாக வச்சுட்டு போயிடுறான். சாப்பாடு கிடைக்கிது. கார் வேணுமா, ஆட்டோ வேணுமா, பேரம் பேச தேவையில்லை. நோ பார்கெனிங். எல்லாத்துக்கும் ஆப்பு. எவ்வளவு வேணும், எந்த கார் வேணும், எவ்வளவு ரேட்டில் வேணும் எல்லாம் பார்க்குறான். யார் வர்றான், அவன் ஃபோன் என்ன, அவன் எப்படி இருப்பான், அழகாக இருப்பானா, கருப்பாக இருப்பானா, வெள்ளையாக இருப்பானா, வேணும்னா அவன் கூட ட்ராவல் பண்ணலாம், என்ன வேற ஆளை மாற்றிக்கலாம். இந்த ஆப் உலகம் நம்ம இந்த பாடுபடுத்தி கொண்டு நம்ம கொண்டு இப்படி நிற்கிது. அதனால் என்ன ஆச்சுன்னா, இந்த வேல்யூஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்கள், மதிப்புகள், அம்மா அப்பா பாசம் உறவு இதெல்லாம் இல்லாமையே போயிடுச்சு. டிவியில் பாசமலர்னு ஒரு படத்துலேருந்து ஒரு காட்சி போடுவான். இந்த கைவீசம்மா கைவீசுன்னு சிவாஜி கணேசன் சாவித்திரி அம்மாவை மடியில் போட்டுக்கிட்டு சோகமாக அழுகிறது. அதை பார்த்தா இன்னமும் கண்ணீர் விடாத ஆட்கள்லாம் இல்லை. நான்லாம் கண்ணீர் விட்டுருவேன். இப்போ அந்த காட்சி வந்தாவே என் பையன் பொண்ணெல்லாம் பக்கத்து இப்போ அப்பா அழுவார் பாரு அப்படின்வாங்க. ஏதோ ஷோ காமிக்கிற மாதிரி, கண்காட்சி பொருள் காட்சி மாதிரி.
எல்லாருக்கும் இப்போ வந்து சாதாரணம். அழுகையெல்லாம் இப்போ யாருக்கும் வர்றதில்ல. சினிமா பாட்டிலேயே சோக பாட்டு இல்லையே இப்போ இருக்கிற படங்களில், எல்லாம் குத்துப்பாட்டு தான். வாத்தியாரே எதுக்கு ஆடித்தான் வர்றாரு காலேஜுக்கே, அப்படி ஆகிப்போச்சு. அப்படி வந்து உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. எல்லாமே அளவைகள் கூட, தூரங்களை கூட நேரங்களால் அளந்து கொண்டிருக்கிறோம். இப்போ மதுரைக்கும் சென்னைக்கும் எவ்வளோ தூரம்னா 400 கிலோமீட்டர்னு ஒரு காலத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி கேட்டால் 4 ஹவர்ஸ் டிரைவ் அப்படிங்கிறான். லண்டனுக்கு போனோம்னா முன்னாடிலாம் மகாத்மா காந்தியடிகள் வட்டமேஜ மாநாட்டுக்கு போனார்னா 15 நாள் கப்பல்லையே உட்காந்து அவர் போவார். இப்போ அதெல்லாம் கிடையாது. ஏறி உட்காந்தா 8 மணி நேரத்தில் கொண்டு போய் ஹீத்ரூவில் இறக்கி விட்டு போயிடுறான். முடிஞ்சு போச்சு. எல்லா தூரங்களை நேரங்கள் அளந்து கொண்டிருக்கின்றன. உலகம் அவ்வளவு சுருங்கி போய் கொண்டிருக்கிறது. மதிப்பீடுகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. அதனால் பார்க்கிற பார்வைகள் எதை பார்த்தாலும் எதையுமே ஒரு ஜஸ்ட் லைக் தட் அப்படி தான். இந்த நிலைமையில் எதையுமே நகைச்சுவையாக பார்ப்பது ஆபத்தானதா அல்லது ஆனந்தமானதா என்கிற ஒரு கேள்வி. ஒரு பக்கம் தத்துவமார்த்தமாக இருக்கும், இன்னொரு பக்கம் கொஞ்சம் சீரியஸாகவும் இருக்கும். நகைச்சுவையாக இந்த நிகழ்ச்சியை, இந்த பட்டிமன்றத்தை நடத்தி செல்வதற்காக 6 பெருமக்கள், அறிஞர் பெருமக்கள் வந்திருக்காங்க. பட்டிமன்றம் தொடங்குகிறது. ஆபத்தானதே என்கிற அணியை தொடங்கி வைக்குமாறு கவிஞர் வழக்கறிஞர் சிவகுருநாதன் அவர்களை அழைத்து என் முதல் சுற்று பேச்சை நிறைவு செய்கிறேன். வணக்கம். நடுவர் அவர்களே, எதையும் நகைச்சுவையாக பார்க்கும் உணர்வு என்பது ஆபத்தானது தான். நாங்கள் நகைச்சுவைக்கு எதிரானவர்கள் கிடையாது. நம் தேசப்பிதா மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறார், எனக்கு மட்டும் நகைச்சுவை உணர்வு இல்லை என்று சொல்லியிருந்தால் நான் எப்பொழுதோ தற்கொலை செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொன்னார். சரி, இன்றைக்கு பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து போராடக்கூடிய வலிமையை அவருக்கு தந்தது அவரிடத்தில் இருந்த நகைச்சுவை உணர்வு தான். பொக்கவாய் சிரிப்புக்கு ஈடு என உண்டா சொல்லுங்க. இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எதையுமே நீங்கள் நகைச்சுவையாக பார்ப்பது என்பது தான் ஆபத்தானது என்று நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். இப்போ ஏதாச்சும் ஒரு சிரமமான வேலையை கொடுத்து பாருங்க, என்ன சொல்லுவாங்க? அந்த வேலை முடிக்கிறது கஷ்டம், இட் இஸ் நாட் அன் ஈஸி ஜோக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் சிரமமான வேலை என்ன தெரியுமா? ஒரு நல்ல ஜோக்கை சொல்லி சபையில் உள்ள எல்லாரையும் சிரிக்க வைக்கிறது தான் சிரமமான வேலை. சில பேர் இறங்கி கிச்சு கிச்சு போட்டாலும் சிரிக்க மாட்டேங்கிறான். நடுவர் அவர்களே, நகைச்சுவை என்பது நுண்ணறிவுடைய உச்சம், நுண்ணறிவுடைய உச்சகட்டம். அழகு அழகு. இருமுனையும் கூர் உள்ள கத்தி. அது நகைச்சுவை என்பது இருமுனையும் கூர் உள்ள கத்தி. கவனமாக கையாண்டால் அதில் ஆபத்து இல்லை, ஒரு அளவுக்கு மீறினால் அதில் ஆபத்து உண்டு. இதுதான் எங்களுடைய வாதம். பெர்னாட் ஷா தெரியும், பேரறிஞர் பெர்னாட் ஷா மிகச்சிறந்த எழுத்தாளர், மிகச்சிறந்த நாடக ஆசிரியர், மிகச்சிறந்த பேச்சாளர். இவரை கிண்டல் பண்ணணுன்னு ஒரு பொண்ணு அங்கே நினைக்குது. ஒரு சின்ன குறுகலான சந்தில் பெர்னாட் ஷா வராரு. அந்த பொண்ணு எதிர் திசையில் வருது. 2 பேரில் ஒருத்தர் யாராவது விலகி வழி விட்டால் தான் ஒருத்தர் போக முடியும். அந்த பொண்ணு சொல்லுது பெர்னாட் ஷாட்ட, நான் முட்டாள்களுக்கு வழி விடுவதில்லை அப்படிங்குது. உடனே ஷா சொன்னார், நான் வழி விடுவேன்னு சொல்லி அவர் விலகிக்கிட்டார். கிரேட். நான் வழி விடுவேன் சொல்லி விலகினார்னா அங்கே அவரை காயப்படுத்தணும்னு நினைச்ச பொண்ணு காயமாகி போச்சு. நான் தான்ங்கிற கர்வம், நான் தான் பெரிய ஆள் என்கிற கர்வம் இந்த சிரிக்க வைக்கக்கூடிய சிலருக்கு இருப்பது மிகவும் ஆபத்தானது, மிகவும் ஆபத்தானது. 1952 சட்டசபை தேர்தலில் காஞ்சிபுரத்தில் பேரறிஞர் அண்ணா நிற்கிறாரு. அவரை எதிர்த்து டாக்டர் சீனிவாசன்கிற ஒரு வேட்பாளர் நிற்கிறார். மிகச்சிறந்த வேட்பாளர்கள் 2 பேரும். பேரறிஞர் அண்ணாவை ஆதரித்து பேசுகிறதுக்கு கலைவாணர் என்எஸ்கே வரார். பொதுக்கூட்டம், பெருங்கூட்டம் கூடுது. கலைவாணர் என்எஸ்கே பேசுகிறார். 2 வேட்பாளர்களையும் பாருங்கள். தோழர் அண்ணாதுரை மிகச்சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், நாடக ஆசிரியர், இவரை சற்று தள்ளி வையுங்கள். அவரை எதிர்த்து நிற்கின்ற டாக்டர் சீனிவாசனை பாருங்கள், மிகச்சிறந்த மருத்துவர், 24 மணி நேரமும் உங்களுக்காக உயிரை காக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவர், கைராசியான மருத்துவர். நீங்கள் நினைத்த நேரத்திலே அவரை தொந்தரவு செய்து அவரை கிளினிக்கை திறக்க வைத்து உங்களுக்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம். அவர் நிறைய உயிர்களை காப்பாற்றியிருக்கிறார். ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாமல் காப்பாற்றிருக்கிறார்னு சொல்லி அவரை தூக்கி பேசின உடனே அவரை கலைவாணர் என்எஸ்கேவை இந்த மீட்டிங்காக கூப்பிட்டு வந்தவங்களுக்கு அப்படியே பிபி ஏறுது. ஐயோ, என்னடா இது, நம்ம யாருக்காக கூட்டிகிட்டு வந்தோம், இவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரே, சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பித்தாங்க. கலைவாணர் என்எஸ்கே சொன்னார், 2 வேட்பாளர்களையும் பாருங்கள், உங்களை எப்பொழுது வேண்டுமானாலும் உங்கள் உயிரை காப்பாற்ற தயாராக இருக்கக்கூடிய டாக்டர் சீனிவாசன் அவர்களை காஞ்சிபுரத்திலேயே வைத்துக் கொள்ளுங்கள், பேரறிஞர் அண்ணாதுரையை
சட்டசபைக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லி பிரச்சாரத்தை முடிச்சாரு. இதுதான் நகைச்சுவை உணர்வுங்கிறது. இதுதான் நகைச்சுவை உணர்வுங்கிறது. நடுவர் அவர்களே, சமூகமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, இந்த கிண்டல் செய்து நகைச்சுவை என்பது ஒரு அளவுகோல் வேணும். ஒரு அளவுகோல் வேணும். கல்யாண ஆள் நிம்மதியாக இருந்தான்னு சொன்னால் அவனுக்கு கிடைத்த மனைவி வரமாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் ஊருக்கு சென்ற மனைவி வராது இருக்க வேண்டும். இது ஒரு மீன்ஸு. நான் என்ன சொல்கிறேன், மனைவிமார்களை கிண்டல் பண்ணி இவ்வளவு செய்திகள் சொல்கிறோம்ல, இவ்வளவு மீம்ஸ் வருதில்ல. நான் ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, இந்த மனைவியை இழந்த சகோதரர்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க. அவர் மனைவியுடைய அருமை பற்றி அவ்வளவு கண்ணீரோடு கதைகளை சொல்லுவார்கள். இது கொரோனா காலம். உலகெங்கும் ஒரு சற்றேறக்குறைய ஒரு 400 நாட்கள் முடக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு கொரோனா காலம். செல்ஃபோனில் யாருக்காச்சும் டயல் பண்ணாலே என்ன சொல்லுதுன்னா, கோவிட்-19க்கான நடைமுறைகள் இப்பொழுது அமலில் உள்ளன, உங்களை கையை சுத்தமாக வச்சுக்கோங்க, மனப்பாடமே பண்ணிட்டீங்க. ஆமாம், கையை சுத்தமாக வச்சுக்கோங்க, சானிடைசர் போட்டு கழுவுங்க, மாஸ்க்கு போட்டுக்கங்க, இவ்வளோ செய்தி சொல்கிறோம்ல. இதில் எவ்வளோ மீம்ஸு. எதிர் வீட்டுக்காரன் யாருன்னு தெரியாது, அடுத்த வீட்டுக்காரன் யாருன்னு தெரியாது, அவன் பேர் தெரியாது. இப்படிலாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்த நம்மளை கொரோனா என்ன பண்ணியிருக்குன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும், எதிர் வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்ட சொல்லிருச்சு. ஏன்னா அவன் நல்லா இருந்தாதான், அவனுக்கு கொரோனா வராமல் இருந்தாதான் நமக்கு வராதுங்கிற ஒரு உண்மையை இந்த உலகத்துக்கு சொல்லியிருக்கு. இப்போ இதை வச்சு மீம்ஸ் போட்டு எல்லாரும் திரும்ப 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 ஒரு கொடுமையான சூழ்நிலையில் அது பற்றி மீம்ஸ் போட்டு சிரிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த நாட்டிலே உருவாகி இருக்கிறது என்று சொன்னால், நாம் ஆபத்தான பாதையை நோக்கி நாம் சென்று கொண்டு இருக்கிறோம் என்று தான் பொருள். சிரிப்பு என்பது அவசியம், எல்லோருக்கும் வேண்டும். நகைச்சுவை உணர்வு என்பது எல்லோருக்கும் வேண்டும். அது ஒரு வரையறைக்குள் இருக்க வேண்டும், அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். அதிகப்படியான நகைச்சுவை உணர்வு என்பது நிச்சயமாக மற்றவர்களுக்கு ஆபத்தை தான் தரும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவகுருநாதன் அவர்கள் இந்த மாதிரி நடக்கிற நிகழ்வுகள், அதை பற்றி கருத்துக்கள், மீம்ஸுகள், அதை பற்றி அதை கொஞ்சம் பார்த்துக்கிறது, கண்டுக்காமல் விட்டுறது, அதோடைய உண்மைத்தன்மை, அது ரொம்ப ஆழமாக போனீங்கன்னா அதில் இருக்கிற நன்மை தீமைகள் உணர்ந்து செயல்பட்டிங்கன்னா நல்லது. அது அப்படியே ஆனந்தமாக விட்டுறாதீங்க, அது ஆபத்தானது, கொஞ்சம் உள்ளே போய் அலசி பாருங்க அப்படின்னு எதையுமே தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி எழுதுங்க. ஒருத்தர் நெப்போலியன் ஹில்லுன்னு உங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய ரைட்டர், ஒரு சுயமுன்னேற்ற எழுத்தாளர். அவர் பணக்காரனாவது எப்படின்னு ஒரு புத்தகம் எழுதிட்டு போய் ஹென்ரி ஃபோர்டு என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கிட்ட போய் புத்தகத்தை வெளியிடுங்கன்னு கேட்டிருக்காரு, தேதி கொடுங்கன்னு. நீ எதில் வந்தேன்னு அவர் கேட்டிருக்காரு, சொந்த காரில் வந்தியா வாடகை காரில் வந்தியான்னு. நெப்போலியன் ஹில் சொன்னார், வாடகை காரில் தான் வந்தேன்னு. நீ முதல்ல சொந்த கார் வாங்கிட்டு அதில் வா, அப்புறம் உனக்கு தேதி தரேன்னா. பணக்காரனாவது எப்படின்னா உனக்கே தெரியலையே, அப்புறம் நீ எழுதி எப்படி படிப்பான் அடுத்தவன். அப்போ இந்த மாதிரி இதை எப்படியுமே நகைச்சுவையாக எடுத்துக்காமல் அதில் இருக்கக்கூடிய ஆழமான நன்மை தீமைகளை பாருங்கள், இல்லை என்றால் அது ஆபத்து என்று சிவகுருநாதன் வலியுறுத்தி இருக்கிறார். இல்லை, ஆனந்தமானது என்று லைத்து பேசுவதற்கு அண்ணா சிங்காரவேலு தான். நம்ம நாட்டில் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுங்களா, பேசும்போது நான் வேறு மாதிரி நினச்சிட்டு வந்தேன். நம்ம நண்பர் சிவகுருநாதன் பேசணுன்னு எனக்கே ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. இன்னொன்று இந்த மீம்ஸை பற்றியெல்லாம் பேசினார். அவர் எவ்வளவு மீம்ஸை விடாமல் ரசிச்சிருக்காருங்கிறது அதில் தெரியுது. உலகத்தில் இப்போ நம்ம இந்தியா தான் முதலிடத்தில் இருக்கான் இதய நோயில். ஏற்கனவே நம்ம பலவீனப்பட்டிருக்கோம். இதில் வேறு அவங்க சொல்கிற மாதிரி எப்போவுமே சீரியஸாக இருந்தோம்னா நம்ம என்ன ஆகுறது. சில பேர் பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு டென்ஷனே கிடையாது சார், டென்ஷனே கிடையாது அப்படின்னு டென்ஷன் ஆயிடும். இன்னும் சில பேர் பாருங்கள், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சார், வாழ்க்கையில் எல்லா கடமையும் முடிச்சிட்டேன் சார், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு நம்மகிட்ட பிரச்சனை பண்ணுறான். இவ்வளோ பிரச்சனையில் மன உளைச்சல் இருக்கிற நாம கொஞ்சமாவது நம்மளுடைய இயல்பான நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்துறது என்னங்க தப்பு இருக்குது. கொஞ்சம் வாங்க, எல்லாத்துக்கும் இயல்பாக வாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வீட்டுக்கு சாப்பிட போனேங்க. அவர் போன உடனே எனக்கு மைசூர் பாக்கு கொடுத்தாரு. எனக்கு மைசூர் பாக்குன்னா உயிர். கொடுத்தாரு பாருங்க, அப்படி சாப்பிட்லான்னு வாய்கிட்ட கொண்டு போனால் அப்படி ஒரு வாடை, எப்போ செஞ்சதுன்னு தெரியல. அவர் வேறு சொல்கிறார், மைசூர் பாக்கு என் பொண்டாட்டி செஞ்சது, எப்படி இருக்கிறாரு. அவர் பொண்டாட்டி வேறு பக்கத்தில் நிற்கிது. வேறு வழி இல்லாமல் வாயில் வச்சு மென்று முழுங்கிட்டேன். எப்படி இருக்குது மைசூர் பாக்குன்னா, நான் சொன்னேன் மைசூர் பாக்கு நல்லா தான் இருக்குது, நான் தான் ஒரு 3 மாதம் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு. ஏன்னா நம்ம சொல்கிறத சொல்லிவிடணும், அதே நேரத்தில் அவங்க மனசு போனக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம் கொடுத்தாரு. அது வாழைப்பழம்லாம் இல்லை, வாழைக்காய். உரிக்கவே கஷ்டப்பட்டேன். அதை சாப்பிட்டு முடிச்சோன்னே கேட்குறாரு, வாழைப்பழம் எப்படி இருக்குது, உலகத்தில் யாராவது வாழைப்பழம் எப்படி இருக்குன்னு கேட்பாங்களா. அதையும் சொன்னேன், வாழைப்பழம் நல்லா தான் இருக்குது, நான் தான் ஒரு 3 நாள் முன்னால் வந்துட்டேன் அப்படின்னேன். நம்ம சொல்கிற வார்த்தைகள் அவங்களுக்கும் ஒரு கலகலப்பு ஏற்படுத்தணுங்க. நம்ம யாரையும் காயப்படுத்துவதில்லை நகைச்சுவனுடைய உணர்வு. அந்த இடத்த கொஞ்சம் கலகலப்பாக்கணும். எப்போவுமே இறுக்கமாக இருந்து என்ன வாழ்க்கையில் சாதிச்சிட போகிறோம். இந்த கொரோனா நமக்கு கொடுத்த ஒரு பாடம் பத்தாதா. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் ஒரு படம் வந்துச்சு, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும்னு. உண்மையில் நடுவில் கொஞ்சம் வருஷத்தே காணுங்க.
2020ங்கிற வருஷமே காணா போச்சு. வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுங்களா? அந்த போன வருஷம் ஆல் பாஸ் அறிவிச்சாங்க 10th. அறிவிச்ச அடுத்த நிமிஷம் அந்த மாணவர்கள்லாம் சேர்ந்து மீம்ஸ், அவர் சொன்னார்ல, அந்த மீம்ஸ் போட்டாங்க. அடுத்த செகண்டு முதலாக தமிழக வரலாற்றில் பெண்களுக்கு நிகராக ஆண் மாணவர்களும் 100% தேர்ச்சி, வாழ்த்துக்கள் அப்படின்னு அடிக்கிறான். ஏற்கனவே டைப் பண்ணி வச்சிருப்பான் போல இருக்கு, ரெடி பண்ணி வச்சிருப்பான் போல இருக்கு. எதையுமே இயல்பாக எடுத்துக்கிறது வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு சந்தோஷங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாமே கொரோனாவோட வாழ பழகிக்கங்க, கொரோனாவோட வாழ பழகிக்கங்கன்னு சொன்னாங்க. இப்போ கொரோனா நம்மளோட வாழ பழகிருச்சு. வாழ்க்கையில் எல்லாத்தையுமே கொஞ்சம் யதார்த்தமாக பாருங்கள். எப்போவுமே ஒரு கரடுமுரடான வாழ்க்கையை வாழ்ந்து என்னங்க சாதிச்சிட போகிறோம்? எப்போவுமே அப்படி முறைச்சிக்கிட்டு எப்போவுமே ஒரு குறுகிய மனப்பான்மையிலேருந்து வாழ்க்கையில் என்ன சாதிச்சிட போகிறோம்? வாழ்க்கை எவ்வளோ தெரியுங்களா? சுருக்கமாக சொல்லிட்டுங்களா, வாழ்க்கை நம்ம மூச்சு விடுறோம் பார்த்தீங்களா? நம்ம விடுற ஒரு மூச்சும் சாவுக்கு பக்கத்தில் ஒரு அடி பக்கத்தில் போகிறோன்னு அர்த்தம். அவ்வளோதான். நம்ம விடுற ஒரு மூச்சு சாவுக்கு பக்கத்தில் ஒரு அடி. சில பேரை பார்த்து பெருமூச்சு விடுவோம் அப்படின்னு, அவன் சாவுக்கு பக்கத்தில் 4 அடி தாண்டி குச்சி போகிறான்னு அர்த்தம். என்ன வாழ்க்கையில் என்ன சாதிச்சிட போகிறீங்க? அவர் சொன்னார். அவர் சொன்ன விஷயங்கள்லாம் பாருங்களேன். அந்த தலைவர்களை பற்றி சொன்ன எல்லாமே நகைச்சுவை உணர்வில். உண்மையிலே அவர் கலைவாணரை பற்றி சொன்னதில் ஒரு விஷயத்தை விட்டார். அப்படி கலைவாணர் காரில் போனாராம் மனைவியோட. ஒரு இடத்துல டீ சாப்பிட்லான்னு காரை நிறுத்திருக்காரு. அங்கேருந்து ஒரு சின்ன பையன் கல் எடுத்து காரை அடிச்சிட்டான், கண்ணாடியை உடச்சிட்டான். மனைவிக்கு கோவம் வந்துருச்சு. இவர் கோவப்படலை. அவனை கூப்பிட்டு பையில கூப்பிட்டு வாடா 10 ரூபா வச்சுக்கன்னு காசு கொடுத்துருக்காரு. மனைவிக்கு என்னங்க கார் கண்ணாடியை உடச்சிருக்கான், அவனுக்கு போய் காசு கொடுக்குறீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் என்ன நினைப்பான் தெரியுமா? கார் கண்ணாடியை உடைச்சா காசு கொடுப்பாங்க போல இருக்குன்னு பின்னால் வர கார் கண்ணாடியை உடைப்பான், நமக்கும் சேர்த்து அவன் போட்டுருவான் அப்படின்ட்டு. அந்த சூழ்நிலையில் கூட ஒரு இயல்பாக ஒரு மனிதனால் இருக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. நீங்கள் பொதுவாகவே பாருங்களேன், யாருக்கு நண்பர்கள் வட்டம் அதிகமாக இருக்கும்? இப்போ எங்கள் அணியில் பேசுகிற கவிஞர் மோகன சுந்தரத்துக்கு ஒரு பெரிய உலகளாவிய ஒரு ரசிகர் வட்டம் இருக்குன்னு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவருடைய நகைச்சுவையான பேச்சு. யார் இயல்பாக நகைச்சுவையாக உணர்வோடு இருக்கானோ அவனுக்கு தாங்க நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா நண்பர்கள் எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் இயல்பாக இருங்க. கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காருங்க. ஆமாம், சாதாரணமாக உட்காருங்க. என்ன பிரச்சனை? எங்கள் பசங்களே பாருங்களேன், அன்றைக்கி பார்க்குறேன், ஒரு மார்கழி மாதத்தில் ஒரு கோயிலில் யாகம் பண்ணுறாங்க. 4 ஐயர் உட்காந்து யாகம் பண்ணுறாங்க. 2 பையன் நின்று பேசிக்கிறான். ஒருத்தன் என்னடா பண்ணுறாங்கன்னு கேட்குறான். ஒருத்தன் சொல்கிறான், குளிர் காயறாங்கடான்ட்டாங்க. யாகம் பண்ணுறத சாதாரணமாக அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான். நீங்கள் ஒரு காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு இடைவெளி இருந்ததுங்க. இன்றைக்கி அப்படிலாம் இல்லை. ரொம்ப ஜாலியாக நண்பர் மாதிரி பழகிறான், இயல்பாக இருக்கான். வாத்தியார் கேட்குறாரு, 2 வருஷத்துக்கு முன்னால் பரீட்சை எழுதிட்டு வர்றான் பையன், +2. வாத்தியார் கேட்குறாரு, இப்போ 2 வருஷமாக தான் நடக்குமா நடக்காதான்னு இருக்க, எழுதிட்டு வர்றான் பையன். பையன் வந்து வாத்தியார்கிட்ட பேசுகிறாங்க, இயல்பாக பேசுகிறான். +2 பரீட்சை எழுதி, சார் நாங்கள் எக்ஸாம் எழுதுனோம்ல, +2 எக்ஸாம், அந்த எக்ஸாம் பேப்பரும் எங்கள் கூட பரீட்சை எழுதுனுச்சுல +2 பொண்ணுங்க, 2 ஒன்று தான் சார். நான் புரியலை இடான்னார். ஆமாம் சார், நாங்கள் எழுதின எக்ஸாம் பேப்பரும் எங்கள் கூட எழுதின +2 பொண்ணுங்களும் ஒன்று. எப்படா சொல்கிறேன் சார்? 2யுமே கட்டி கொடுக்குற வரைக்கும் பக்குன்னு இருக்கும் சார். அந்த பொண்ணுங்க சார், அதே மாதிரி நாங்கள் பரீட்சை எழுதின எக்ஸாம் பேப்பரும் இந்த பசங்களும் ஒன்று தான். அது பதில் சொல்லுது. எப்படிமா சொல்கிற? 2யுமே திருத்த முடியாது சார். இயல்பாக அடிக்கிறாங்க. இயல்பாக இருக்குது இன்றைக்கி. அந்த ஆசிரியர் மாணவ உணர்வு கூட அந்த நகைச்சுவை உணர்வு தான் இன்றைக்கி நம்மளை சரிசமமாக. நீங்கள் எதுக்கு அந்த உணர்வெல்லாம் போயிடுச்சு. நீ பெரியவன், நீ சின்னவன், நான் சொல்கிறது நீ கேளுங்கிற உணர்வெல்லாம் மாறிடுச்சு. அதுக்கு காரணம் நகைச்சுவை உணர்வு. காலம் மாறிடுச்சுங்க. ஒரு காலத்துலலாம் இந்த கிராமத்தில் இருக்கிற உழைப்பாளிகள் கோழி கூவுறதை வச்சு எழுந்து போனாங்க. காலையில் 5 மணிக்கு கோழி கூவிடுச்சுனா, கோழி கூவிடுச்சு 5 ஆயிடுச்சு அப்படின்னு வேலைக்கு போனாங்க. நீ கோழி கூவுதா? 5 மணிக்கு கூவுது. எப்போ கூவுது? 12 மணிக்கு கூவுது, 12:45, அப்புறம் 1:15, 1:30. கூவ வேண்டிய 5 மணிக்கு கோழி குப்பர் அடித்து தூங்குது. கோழியே மாறிடுச்சு. நீங்கள் குடும்பத்தை எடுத்துங்க, நான் ரொம்ப சொல்லலை. நான் குடும்பத்தில் எப்போதுமே அவங்க சொல்கிற மாதிரி எப்போவுமே இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு என்னால் இருக்க முடியாதுங்க. கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு வேணும், இல்லைனா குடும்பமே நடத்த முடியாது. என் மனைவி ஒரு நாள் வந்து ஒரு சேலை கட்டிட்டு வந்து கேட்டா, புது சேலை கட்டிட்டு வந்து எங்க எப்படி இருக்குன்னு கேட்டா. சொல்ல முடியுமா? நல்லா இருக்குன்னு சொன்னால் என் மனசு உறுத்தும், நல்லா இல்லைன்னு சொன்னால் அவன் மனசு உறுத்தும். என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ உங்களை பார்த்து யாராவது நீங்கள் குடியை நிறுத்திட்டீங்களா அப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல முடியுமா? ஆமான்னு சொன்னாலும் பிரச்சனை, இல்லைன்னு சொன்னாலும் பிரச்சனை. அந்த பிரச்சனை நெருக்கடி எனக்கு. நான் என்ன சொன்னேன், இந்த சொல்கிறாங்க இல்லையா உலகத்தில் அரிசி சாப்பிட்றதுக்கு முன்னால் நம்ம சாப்பிட்ற அரிசியில் நம்ம பேர் எழுதியிருக்கும்னு, அது மாதிரி இந்த புடவை நெய்யும் போதே உன் பேரை எழுதி தாண்டி நெஞ்சாங்கன்னு. எவ்வளோ வேறு வழி இல்லை. வாழ்க்கையில் இப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டியது. இந்த நகைச்சுவை உணர்வு தாங்க வாழ்க்கையில் சில விஷயங்களை நம்மளை கடந்து போய்க்குது. 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். இன்றைக்கும் நம் தமிழ்நாட்டினுடைய ஒரு மூதறிஞராக முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ராஜாஜியை பற்றி ஒரு சின்ன சம்பவங்க. அவரை நம்ம எப்போவுமே சீரியஸான மனிதராக பார்த்தேன். இல்லை, அவருக்குள்ள பெரிய நகைச்சுவை உணர்வு உள்ள ஒரு மனிதர். அவர் இந்தியா சுதந்திரத்துக்கு முன்னால் சேலத்தில் மாநகராட்சியினுடைய தலைவராக இருக்கார். 2 கட்சிகள் சண்டை போட்டுக்கிறாங்க. மிகப்பெரிய சுடுகாடு சேலத்தில். அதை சுற்றி சுற்றுச்சுவர் அமைக்கணும்னு ஒரு கட்சி, வேண்டியதில்லை அது தேவையில்லாத செலவுன்னு ஒரு கட்சி. மாறி 1/2 மணி நேரம் சண்டை. இவர் பேசாமல் உட்காந்துருக்கார். எல்லாம் சண்டை போட்டு முடிச்சுட்டு, ஐயா நாங்களே பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் சொல்லுங்கள், நான் சொன்னால் ஒத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்டார். ஒத்துக்கும் ஐயா. ராஜாஜி அழகாக சொன்னாருங்க, முதலமைச்சர் ராஜாஜி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த சுடுகாடை சுற்றி சுவர் கட்டணும், நீங்கள் அது தேவையில்லாத செலவுங்கிறீங்க. ஒரே வரியில் சொல்லிடட்டுமா? ஒத்துக்கிறீங்களான்னார். ஒத்துக்கிறோம். நாங்கள் உள்ளே இருக்கிறவன் வெளியில் வருவானான்னு கேட்டார். அது எப்படி வருவான்?
வெளியில் இருக்கவன் உள்ளே போக ஆசைப்படுவானா? அது எப்படி ஆசைப்படுவான்? அப்புறம் எதுக்கு சுவர் அப்படின்னா கேள்வியில் பதில் முடிச்சுட்டாருங்க. இயல்பு நகைச்சுவை உணர்வு கூட சீரியஸாக இருக்கிற மனிதனை ஒத்துக்கவே கூடாதுன்னு சொல்கிறவனை கூட ஒத்துக்க வைக்கிறது அந்த நகைச்சுவை உணர்வு. அதுதான் இயல்பு. இதுக்கெல்லாம் தீர்வு என்ன தெரியுங்களா? இந்தியாவில் அதிகமாக இதய நோய் அதிகங்கிறாங்க. இந்தியாவில் தான் அதிகமான நீரிழிவு நோய் முதலிடத்தில் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நாம் இயல்பான ஒரு நகைச்சுவை உணர்வு மட்டும் இல்லைங்க, நான் சொல்கிற 2 வரி கூட இதுக்கு மருந்தாக தீர்வாக இருக்கலாம். நான் கூட எப்போவுமே அதை சொல்லி பார்த்துக்குவேன். 2 வரி தாங்க. நாம் அவையடக்கமாக இருந்தால் நமக்கு நிகர் இல்லை, நாம் சுவையடக்கமாக இருந்தால் நமக்கு சுகர் இல்லை. இந்த 2 வார்த்தை எழுதி வச்சு படித்தாலே வாழ்க்கையில் நிறைய விஷயங்களுக்கு தீர்வு இருக்கிறது. நகைச்சுவையும் ஒரு மனிதனுடைய இயல்பும் தான் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத ஆழமாக நம்பக்கூடியவர்களில் நானும் ஒருவன். தீராத கோபம் போராய் முடியும் என்று சொன்னார் ஔவையார். அந்த விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்து வர்றவங்க பேசுங்க என்று சொல்லி நாமும் மகிழ்ச்சியாக இருந்து அடுத்தவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்துவோம் என்று கூறி இதுகாரும் இருந்து கேட்டவங்க அத்தனை பேருக்கு நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பெருமக்களே, நம்முடைய அண்ணா சிங்காரவேலு அவர்கள் ரொம்ப இயல்பாக அந்த நகைச்சுவைங்கிறது அப்படி தான், யாருக்கும் வலிக்காமல், நகைச்சுவைக்கே வலிக்காமல் ரொம்ப அழகாக சொன்னார். ரொம்ப அருமையாக. இந்த சுடுகாட்டில் சுவர் கட்டுறது ரொம்ப அருமை. உள்ளேருந்து எவனும் வெளியே போக போகிறானா, இல்லை வெளியே இருந்தும் தப்பிச்சு உள்ளே வந்து இருக்க போகிறானா? 2 இல்லை. இப்படி தான் ஒரு காலேஜில் கேர்ள்ஸ் ஹாஸ்டலையும் பாய்ஸ் ஹாஸ்டலையும் பக்கத்தில் கட்டிவிட்டாங்க. ஹாஸ்டலை நடுவில் காம்பவுண்ட் வால் இல்லை. அன்றைக்கி திறப்பு விழா, பிரின்ஸிபால் எச்சரிக்கையாக சொல்கிறார், எல்லாம் பாய்ஸும் கேர்ள்ஸும் வந்திருக்கான், இங்கே பாரு ஹாஸ்டல் கட்டியாச்சு, காம்பவுண்ட் வால் கிடையாது. பயக முக்கியமாக தெரிஞ்சுக்க, யாராவது இந்த பக்கம் கிராஸ் பண்ணினா, ஒரு தடவை கிராஸ் பண்ணால் 100 ரூபா ஃபைன், 2வது தடவை பார்த்தோம்னா 200 ரூபா ஃபைன், 3வது தடவை கிராஸ் பண்ணால் 500 ரூபா ஃபைன், 4வது தடவை பாஸ் பண்ணால் 1000 ரூபா ஃபைன்னா. ஒரு பையன் எழுந்திரிச்சு, சீசன் டிக்கெட் எவ்வளவு சார் அப்படின்னு. அவன் ரொம்ப தெளிவாக இருக்கான். இது இப்படி போகிற போக்கில் இதெல்லாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் கிடையாது. ஆபத்தை தான், உள்ளிருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளையெல்லாம் ஆழமாக பார்க்கணும். அப்போ தான் வந்து நம்ம சரியாக இருக்கும். நகைச்சுவையாக எடுத்துக்கொள்வது ஆபத்தானது என்று பேசுவதற்கு திருவாரூர்லேருந்து ஸ்னேகா வர்றாங்க. வாங்கம்மா, வாங்க. நடுவர் அவர்களே, சொல்லுங்கம்மா. நீங்கள் வந்து எல்லாத்தையும் சீரியஸாக எடுத்துக்காம எல்லாத்தையும் நகைச்சுவையாகவே எல்லாத்தையும் சிரிப்பாகவே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், சிரிப்பு போலீஸ் மாதிரி உங்களையும் சிரிப்பு நடுவர்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நம்ம நகைச்சுவையாக எடுத்துகிட்டு போயிட முடியாது. காந்திக்கு நகைச்சுவை உணர்வு இருந்தது என்னவோ உண்மைதான் சார். ஆனால் என்னைக்குமே காந்தியடிகள் சுதந்திர போராட்டத்தை நகைச்சுவையாக பார்க்கல சார். அவர் ஒரு நகைச்சுவையாளர் இல்லை, ஒரு சிறந்த போராளி, ஒரு சிறந்த அகிம்சைவாதி அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு விஷயம் சொன்னாங்க, எதிரணியில் பேசிட்டு அமர்ந்தவங்க, குடும்பத்தில் எப்போவுமே நகைச்சுவை உணர்வு தேவைன்னு. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், பொண்டாட்டி திட்டிகிட்டு இருக்கப்போ புருஷன் பார்த்து சிரித்தாலோ, புருஷன் நல்லா திட்டிகிட்டு இருக்கப்போ பொண்டாட்டி பார்த்து சிரித்தாலோ, வாய் வார்த்தையில் முடிஞ்சிருந்தா கூட அந்த பிரச்சனை 1 நாள்லையோ 2 நாள்லையோ முடிஞ்சிருக்கும். சிரிச்சுட்டோன்னு வச்சுங்களேன், விவாகரத்து வரைக்கும் போய் முடிஞ்சிருது. இதில் எங்கே இருந்து நம்ம குடும்பத்தில் நகைச்சுவை உணர்வை எதிர்பார்க்கறதுன்னா? பரவாயில்லம்மா, இப்பயே எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சிரிப்புலையே பல வகை இருக்கு, நிறைய வகை சொல்லுவாங்க. தன்னை பார்த்து சிரிப்பவன் பைத்தியக்காரன், பிறரை பார்த்து சிரிப்பவன் ரசிகன். எந்த இடத்துல சிரிக்கணுமோ அதை தெரிஞ்சு சிரிக்கிறவன் தான் சார் மனுஷன். சரி. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு, 2 பேர் சிரிச்ச மேனிக்கே செத்து போயிட்டான். என்னடா எவ்வளவு பெரிய மரணமோ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இவனடா சிரிச்ச மேனிக்கே செத்துருக்கான் அப்படின்னு ஆய்வு பண்றதுக்கு டெல்லியில இருந்து ஆராய்ச்சியாளர்கள் வராங்க. ஆராய்ச்சியாளர்கள் வந்து முதல்ல உள்ளவன் ஆராய்ச்சி பண்றாங்க. என்னன்னு பார்த்தா 15 வருஷத்துக்கு முன்னாடி 1 கோடி லாட்டரி விழுந்திருக்கு. 1 கோடியா அப்படின்னு தான் ஆச்சரியத்தில் செத்துட்டான். இதை கூட நம்ம ஏத்துக்கலாம். 2வது ஒருத்தன் சிரிச்ச மேனிக்கே செத்துருக்கான், அவனை ஆராய்ச்சி பண்றாங்க. இவன் எப்படிடா செத்து போனான்னா புயல் மலையில சிக்கி செத்துட்டான் சார். புயல் மலையில சிக்கி செத்தவன் எப்படிடா சிரிச்சுக்கிட்டே செத்தான் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. மின்னல் அடிச்சிருக்கு, யாரோ நம்மளை போட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு பல்ல காட்டியிருக்கான், அப்படியே செத்துட்டான். எந்த இடத்துல சிரிக்கணும் அப்படின்னு ஒரு வித்தியாசம் இருக்குல்ல சார். சிரிக்கலாமா வேணாமா? நாங்க எந்த இடத்துல சிரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லலை, கண்ணதாசனே ஒரு வரி சொல்லியிருக்காரு, துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க. பாம்பு வந்து கடிக்கையிலே பாலும் மகம் வெளுக்கையிலே யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு அப்படின்னு. பாம்பு வந்து கடிக்கிறப்ப என்னைக்காச்சும் நம்ம நல்லா கடிக்கிறியே கடிச்சிட்டு போ அப்படின்னு சிரிச்சிருக்கோமா? இல்லை யாராச்சும் நம்மளை கண்ட மேனிக்கு கரிச்சு கொட்டும்போது நல்லா திட்டுறீங்க திட்டுங்க திட்டுங்க அப்படின்னு என்னைக்காச்சும் ரசித்து சிரித்து கேட்டுட்டு இருந்திருப்போமா? உண்மையாக நிதர்சனமாக உள்ளதை பேசணும் சார். சிரிச்சு நகைச்சுவையாக எல்லாத்தையும் பார்த்துட முடியாது, எல்லாத்தையும் நகைச்சுவையாக ஏற்றுக்க முடியாது. அப்படி எல்லாத்துக்கும் நம்மளை சிரிச்சுக்கிட்டே இருந்தால் நம்மளை என்னென்னு சொல்லுவாங்க? அந்த ஒரு வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும்.
எந்த இடத்துல ரசனை இருக்கணுமோ அந்த இடத்துல நம்ம ரசிச்சுக்கணும். எந்த இடத்துல ஆதங்கப்படணுமோ அந்த இடத்துல நம்ம ஆதங்கப்படணும். எந்த இடத்துல கோபப்படணுமோ அந்த இடத்துல கட்டாயம் கோபப்படணும் சார். ஒரு சிற்பியின் கோபம் சிலையாக மாறுது, ஒரு கடலின் கோபம் மழையாக மாறுது, விதையின் கோபம் விருட்சமாக மாறுது, இருளின் கோபம் வெளிச்சமாக மாறுது, காற்றின் கோபம் சீற்றமாக மாறுது, அங்கீகரிக்கப்படாமல் அவமானப்பட்ட மனிதனின் கோபம் ஏற்றமாக மாறுது. அப்படி இருக்கிறப்போ கோவப்பட வேண்டிய இடத்துல நம்ம கோவப்படணும் சார். எல்லாத்தையும் நகைச்சுவையாக எடுத்துருக்க முடியாது. கொரோனா வந்து அந்த பாடுபடுத்துச்சு. பொதுவாக நம்ம ஊர் பக்கத்தில் ஒரு வழக்கம் இருக்கும். அந்த காலத்துலலாம் பாட்டி சொல்லுவாங்க, ஒரு தும்மு தும்மிட்டேன்னா என் ராசாத்தி 100 ஆயுசு அப்படிங்கும். இன்னைக்கு காலையில் சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஒரு தும்பு தாங்க தும்முனேன், என் பக்கத்தில் இருந்த பையன் ஆத்தி 14 நாள் அப்படின்ட்டு ஓடுறான். அந்த அளவுக்கு நிலமை மாறிடுச்சு. இதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்க சொல்கிறீங்களா? விலைவாசி இன்னைக்கு எப்படி இருக்கு? தமிழில் உண்மையாகவே நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு தான் வச்சுருக்காங்க. விலையை வாசிக்க மட்டும்தான் முடியும் போல், வாங்க முடியாது. அந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்க சொல்கிறீங்களா? முன்னாடிலாம் பெட்ரோல் கேட்டோம், லிட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர் கொடுக்கும்னு. இன்னைக்கு கிலோமீட்டருக்கு எத்தனை லிட்டர் போடணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. இதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்க சொல்கிறீங்களா? நாட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்குங்க. எல்லாத்தையும் சிரிப்பாக எடுத்துக்கிட்டால் அப்புறம் நம்ம பழப்பு சிரிப்பாக சிரிச்சிடும். எதை சிரிப்பாக எடுத்துக்கணுமோ அதை தான் சிரிப்பாக எடுத்துக்கணும். விளையாட்டை வினையாகவும் பார்க்கக்கூடாது, வினையை விளையாட்டாகவும் பார்க்கக்கூடாது. கோபப்படுபவன், சவால் விடுபவன் வாழ்க்கையே வெற்றி பயணத்தை நோக்கி செலுத்த வேண்டியவன் தான் வாழ்க்கையில் நகைச்சுவையை ஆபத்தாக பார்க்கிறான் என்று கூறி நல்ல தீர்ப்பை தர வேண்டி கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சில விஷயங்களை கொஞ்சம் அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டால் தான் ஜெயிக்க முடியும் என்று ரொம்ப அழகாக பல செய்திகளை சொன்னாங்க. மறுத்து பேசுவதற்கு, ஆனந்தமானது என்று பேசுவதற்கு பேராசிரியை வேதநாயகி வர்றாங்க. வாங்க. நடுவர் அவர்களே, அருமையான தலைப்பு, அற்புதமான பேச்சாளர்கள். ஸ்னேகா, கொஞ்சம் சிரிமா, நல்ல க்ளோஸ்அப்பில் எடுங்க அந்த பிள்ளைய. அந்த பிள்ளை எவ்வளோ அழகாக இருக்கு. எதுக்கு இப்படி பிபி டென்ஷன் ஆன மாதிரி வந்து பேசிட்டு போயிருக்கீங்க? தலைவரை விரிச்சு போட்டுக்கிட்டு தலையை விரிச்சு போட்டால் கூட சிரிச்சா நீ அழகாக இருக்காங்க. நகைச்சுவை உணர்வு என்பது அடுத்தவர்களை சிரிப்பு காட்டுறது கிடையாது. நகைச்சுவை உணர்வு என்பது துன்பத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு மாற்று மருந்து தான் அந்த நகைச்சுவை உணர்வு என்பதை அவர்கள் மறந்து போயிருக்கார்கள். நடுவர்களே, ஒரு மனிதன் ஒவ்வொரு முறை சிரிக்கின்ற பொழுதும் அவனுடைய மரணம் தள்ளி போடப்படுகிறது. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு உண்மையான நிலை. ஒழுகிற வீட்டில் கூட வாழ்ந்துடலாம் நடுவர் அவர்களே, ஆனால் அழுகிற வீட்டிலே நம்மால் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதுங்க. அந்த வாழ்க்கை வந்து எவ்வளோ கொடுமையான வாழ்க்கை தெரியுங்களா? யோசித்து பாருங்க. நகைச்சுவை உணர்வு வந்து எல்லாமே நம்ம ஆனந்தமாக எடுத்துகிட்டு போனாங்க. அந்த ஆனந்தத்தில் தான் அதிகமான ஒரு அற்புதமான ஒரு விஷயம்லாம் கொட்டி கிடக்குது. அதை மறந்துட்டு பேசியிருக்காங்க. வாயிலே சிரிப்பு இருந்தால் காலன் நம்முடைய காலடியிலே கிடப்பான். நடுவர் அவர்களே, என்னைக்கு ஒரு மனுஷன் சிரிக்க மறக்கிறானோ அன்னைக்கே அவன் வாழ்க்கையில் பல சோகங்களுக்கு அவனே ஆட்படுத்தப்படுகிறான்றது தான் அர்த்தங்க. ஆனந்தத்துக்கும் ஆபத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் நடுவர் அவர்களே. ஆபத்து உருவாக்கப்படுவது, ஆனந்தம் என்பது நமக்கு உள்ளே இருப்பது. நமக்கு உள்ளே இருக்கின்ற ஒரு சக்தியை மறந்துட்டு ஆபத்தை தேடி ஏன் போறீங்கன்றது தான் என்னுடைய கேள்வி. உள்ள இருந்து கிளப்புங்க வெளியே. ஆமா, ஆனந்தத்தை. ஒண்ணு இல்ல நடுவர் அவர்களே, ஒரு வீட்டுல பையன் உட்காந்து வெளியில உட்காந்து அழுதுட்டு இருக்கான் திண்ணையில. அப்பா வந்து கேட்குறாரு, எதுக்குடாப்பா அழுதுட்டு இருக்க அப்படின்னு. அம்மா அடிச்சுட்டாங்கப்பா, அதான்ப்பா நான் அழுகுறேன் அப்படின்னு. அப்பா ரொம்ப கேஷுவலாக சொன்னார், அப்பா கூட தான் அம்மா எத்தனையோ முறை அடிச்சிருக்காங்க, அப்பா என்னைக்காச்சும் நான் அழுதுருக்கேன். எவ்வளோ கேஷுவல். வாழ்க்கை இப்படி தான் நடுவர் அவர்களே ஓட்டிட்டு போனோம். அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுங்களாங்க, ஒரு பையனுக்கு அப்பா புத்தி சொல்லிக்கிட்டே இருக்காருங்க. எப்போ பாரு புத்தி சொல்லிக்கிட்டே இருக்கா. அந்த பையன் அம்மாட்ட போய் சொன்னான், ஏம்மா இந்த அப்பா எப்போ பாரு புத்தி சொல்லிக்கிட்டே இருக்காரு, எப்போதாம்மா நிறுத்துவாருன்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு, அவருக்கு புத்தி வந்துச்சுன்னா அவரே நிறுத்திடுவாருடா. நடுவர் அவர்களே, அன்னைக்கு போய் குழந்தைகிட்ட போயிட்டு அப்பாக்கும் பிள்ளைக்கும் சண்டை வர வைக்கக்கூடிய ஒரு சூழலை நாம உருவாக்க கூடாது. நடுவர் அவர்களே, வாழ்க்கையிலே ஆனந்தத்தை நாம ஏற்படுத்திக்கிட்டே போயிட்டே இருக்கணுங்க. அதை விட ஒரு விஷயம் என்ன தெரியுங்களாங்க, இந்த ஆபத்துல ஒரு விஷயம் ஒளிஞ்சிட்டு இருக்குங்க. அலிப்பும் கோபமும் எங்க இருக்கோ அங்க ஆபத்து வருங்க. எங்க சகிப்பு தன்மை இருக்கோ அந்த இடத்துல தான் ஆனந்தம் மிகுதியாக இருக்கும் என்று சொன்னார். அந்த நகைச்சுவை உணர்வு நமக்கு எப்பவுமே ஆனந்தத்தை தான் கொடுக்கும். நடுவர் அவர்களே, இந்த கொரோனாக்கெல்லாம் நிறைய விளம்பரங்கள்லாம் கொடுத்தாங்க, நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. நிறைய இந்த அம்மா கூட வந்து சொன்னாங்க, இந்த அம்மா தும்புனாங்க 16 நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஓடினாங்க. ஒரே ஒரு விஷயம் தாங்க, சிறிய துணியால், ரொம்ப அழகாக கொடுத்தாங்க பாருங்க. சிறிய துணியால் நீ வாயை மூட மறுத்தால் உன்னுடைய உடலை பெரிய துணியால் மூட வேண்டி இருக்கும். பேண்டேஜ் போட்ட மாதிரி சுத்துறாங்க.
ஒரு ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்தை கூட ஆனந்தமா சொல்லி கொடுக்கறதா எங்களுடைய நகைச்சுவை உணர்வு நடுவர் அவர்களே. ஒன்றும் இல்லைங்க, ட்ராஜடியை கூட காமெடியா மாத்தி கொடுக்கறதா. குஜராத்தில் ஒரு பூகம்பம் ஏற்பட்டுச்சுல நடுவர் அவர்களே, அதுல எல்லாருமே நிறைய பேர் இதுவாயிட்டாங்க. ஆனா ஒருத்தர் இடிபாடுகள் இருந்து எந்திரிச்சு ஓடி வந்து சொன்னார் அங்க இருக்கிற அதிகாரி கிட்ட, சார் என்கிட்ட 10 கோடி ரூபாய் இருக்கு, என்னை எப்படியாச்சும் காப்பாத்திடுங்க சார் அப்படின்னார். உடனே அந்த அதிகாரி சொன்னாரு, ஏப்பா இங்க வா, 10 கோடி ரூபாய் எங்க இருக்கு அப்படின்னாரு. பேங்க்ல இருக்கு. அந்த பேங்கே பூமிக்கடியில் இருக்குடா. இன்னைக்கு காலேஜ் பசங்களுக்கெல்லாம் இருக்கிற பெரிய பெரிய ஒரு விஷயம் எல்லாம், எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம் எல்லாம் ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிட்டு போறாங்கன்னு சொன்னா அதற்கு காரணம் நகைச்சுவை உணர்வை அவர்கள் ஆனந்தமா எடுத்துக்கிறதா நடுவர் அவர்களே. படிச்சவனுக்கு ஒரே கவலை நடுவர் அவர்களே, என்ன கொஸ்டின் எக்ஸாம்ல வருமோ அப்படிங்கிறதான். படிக்காதவனுக்கு ஒரே கவலை, இன்னைக்கு என்ன எக்ஸாம்டா அப்படிங்கிறது. உண்மையா இல்லைங்களாங்க? ஒன்றும் இல்லைங்க, ஒரு வீட்டில் ஒரு வேலைக்காரி வரல நடுவர் அவர்களே. உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, வீடே சரியில்லைங்க, வேலைக்காரி வரல அப்படின்னு. உடனே வீட்டுக்காரர் சொன்னாரு, ஆமாடி எனக்கு கூட மனசே சரியில்லை அப்படின்னா. நடுவர் அதுக்காக டைவர்ஸா பண்ணிட முடியும் நம்ம? சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்துலையும் ஆபத்துகள் நிறைஞ்சுதான் இருக்குங்க. ஆனால் அந்த ஆபத்தை எல்லாம் ஆனந்தமாக மாத்துற சக்தி யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நகைச்சுவை உணர்வு தாங்க. வாத்தியார் ஒரு பையனை பார்த்து கேட்டாரு, ஏண்டா மயிலுக்கும் கிளிக்கும் என்னடா வித்தியாசம்னு கேட்டார். உடனே அவன் சொன்னான், மயில் தேசிய பறவை சார், கிளி ஜோசிய பறவை சார் அப்படின்னு. அதுக்காக நாம என்ன செய்ய முடியும் நடுவர் அவர்களே? ராஜாஜி ஒரு முறை என்ன பண்ணாராம், விடுதலை போராட்டத்துல ஒரு பியூனை கூப்பிட்டு என்ன பண்ணாருன்னா ஸ்டாம்ப் ஓட்டிட்டு வர சொன்னார் நடுவர் அவர்களே. அப்படி ஸ்டாம்ப் ஓட்டிட்டு வர சொன்னப்ப அப்ப அது இங்கிலீஷ்காரங்களோட ஸ்டாம்ப் அப்போ வச்சிருந்தாங்க. அப்போ ஒட்டிட்டு வர சொல்றப்ப அப்ப அந்த பியூன் என்ன பண்ணானா போயிட்டு அந்த ஸ்டாம்பை தலைகீழ ஓட்டிட்டு வந்தான். உடனே ராஜாஜி பார்த்து கேட்டாராம், இவர்களை எல்லாம் நாம் தலைகீழாக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் எங்கள் பாடாய் படுத்து கொண்டிருக்கிறோம், நீ ஒரே செகண்ட்ல நீ இதை தலைகீழா ஓட்டிட்டு வந்துட்டியடான்னு சொல்லி கேட்ட பொழுது எவ்வளவு விடுதலை போராட்ட சூழலிலே கூட அந்த விஷயத்தை நகைச்சுவையாக மாற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் ஆனந்தம் நடுவர் அவர்களே. NSK ஒருவர்கள் வெளியே போயிட்டு இருக்காரு. வெளியே போன உடனே ஒரு மரத்துல மோதி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுதுங்க. ஆக்சிடென்ட் ஆயிட்ட உடனே TN மதுரம் கீழே விழுந்து கிடக்குறாங்க. கார் அப்படியே சாஞ்சு கிடக்குது. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்து கேட்டாங்க, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டார். உடனே அவர் ரொம்ப கூலா பதில் சொன்னாரு, கார் ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டு வந்திருக்குல்ல, அதுக்கு ரெஸ்ட் வேணும், அதனால அதை சாட்சி வச்சிருக்கேன்னு சொன்னாராம் நடுவர் அவர்களே. ஆபத்தான சூழ்நிலையில் கூட அந்த அற்புதமான ஒரு நகைச்சுவை உணர்வு யாரிடம் வரும் என்று சொன்னார், அது நிச்சயமாக ஆனந்தமாக யார் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய மனங்களில் தான் நகைச்சுவை உணர்வு குடிகொண்டிருக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மக்களே, பேராசிரியர் வேதநாயகி அவர்கள் நல்ல ஒரு ஆசிரியர் மாதிரி ரொம்ப அழகாக இயல்பாக எல்லாத்தையும் நகைச்சுவை எடுத்துங்க, ஆனந்தமாக இருக்கும். உள்ளேருந்து வர்றது ஆனந்தம், அது இயல்பாகவே இருப்பது ரொம்ப முக்கியமான தத்துவம், பெரிய தத்துவம். நகைச்சுவையாக சொல்ல முடியாது. இதை ஆபத்துங்கிறது அதுவாக வர்றது, ஊட வரும், எதிர்பார்க்காம வரும். இது உள்ளேருந்து கிளப்பணும் நீங்கள் மகிழ்ச்சியை என்று அரிய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் டாக்டர் ஜெய ராஜமூர்த்தி அவர்கள். நகைச்சுவையாக எடுத்துக்கொள்வது ஆனந்தமானது கிடையாது, ஆபத்தானது என்று பேச வருகிறார். ஐயா, எதையும் நகைச்சுவையாக எடுத்துக்கொள்வது ஆபத்தா ஆனந்தமா, இதுதான் இன்றைக்கு தலைப்பு. ஆமாம், நாங்கள் நகைச்சுவைக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆமாம், என்னமோ நாங்கள் எல்லாம் சிரிச்சா குத்தோன்னு சொன்ன மாதிரி இப்படி 2 பேரும் அண்ணா சிங்காரவேலும் அந்த அம்மா வேதநாயகின்னு பேசியிருக்காங்க. ஏகப்பட்ட ஜோக்கு சொல்லிட்டு போனாங்க. அந்த அம்மா வேதநாயகி எல்லாம் நிறைய மேடைகளில் பேச்சாளர்கள்லாம் சொல்கிறது தான். சிரிக்கலாம், அந்த நேரத்தில் சிரிக்கலாம். ஆனால் அந்த சிரிப்பு யாருடைய மனதையும் புண்படுத்தி விடக்கூடாது, கேவலப்படுத்தி விடக்கூடாது. அதிலே ஒரு நாகரிகம் தேவை அப்படிங்கிற கருத்தை தான் நாங்கள் இங்கே முன்வைக்க வந்திருக்கிறோம். இப்போ வெறும் சிரிப்பு மட்டும்தான் வாழ்க்கையா நான் கேட்குறேன். ஓஷோ சொல்லுவார், வாழ்க்கையை சீரியஸாக எடுத்துக்காத, நீ அது சீரியஸாக இல்லை, நீ நினைக்கிற மாதிரி அது சீரியஸாக இல்லை, நீ தான் அதை சீரியஸாக ஆக்குற அப்படின்னு சொல்லுவார். அப்படி நம்ம இயல்பாகவே இருந்துட்டோம்னா எதுக்கு நம்ம ஒருத்தர் கிச்சு மூட்டிகிட்டே இருக்கணும், சிரிப்பு மூட்டிகிட்டே இருக்கணும்? சிரிப்புங்கிறது ஒரு மருந்து போல், எப்போயாவது தேவைதான். நகையே அழுகை, இளிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, ஓகை என்று அப்பால் 8 மெய்ப்பாடு என்பன்று 8 விதமான உணர்வின் வெளிப்பாடுகள் இருக்கு. 8 விதமான உணர்வுகளும் இருந்தால்தான் மனிதன். ஆமா, சும்மா எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டு சொல்லிட்டு சிரிச்சு லூசு பேரடாவன் எல்லாத்தையும் சிரிச்சுட்டு இருக்கான் அப்படிமா இல்லையா? சிரிப்புனா ஒரு நல்ல ஜோக் அடிச்சு அது அர்த்தமுள்ள ஜோக்காக இருந்துச்சுன்னா நம்ம சிரிக்கலாம். சும்மா எல்லாத்துக்கும் சிரிக்கணும், தேவையில்லாமல் கொண்டு வந்து நகைச்சுவையை திணிக்கணும், அதனால் பல பேருக்கு ஏதாவது தொந்தரவுகள் மனக்கசப்புகள் உண்டானால் அது ஆபத்தை தருகிறது. அதை தான் நாங்கள் சொல்ல வரோம். ரௌத்திரம் பழகுன்றான் பாரதி, அப்போ வேண்டாம்னு சொல்ல முடியுமா நம்ம? ஆமாம். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்து ஊறுவது அகுது ஒப்பதில். அருமையான ஒரு திருக்குறள். துன்பம் வரும்போது சிரியுங்கன்றார் வள்ளுவர். ஏன்? அடுத்து வரக்கூடியது ஒரு இன்பமாக இருக்கலாம். துன்பம் இன்பம் இரண்டும் மாறி மாறி வழுவுதான் வாழ்க்கை.
இப்போ உனக்கு துன்பம் வந்திருக்குன்னா அடுத்து வரக்கூடிய இன்பத்தை நினைத்து இப்பொழுது சிரித்துக்கொள், அதுதாங்க அர்த்தம். ஆகவே நாங்கள் சிரிப்புக்கு அன்னைக்கு எதிரியாக இல்லை, அளவோடு இருக்க வேண்டும். அந்த நகைச்சுவை என்பது தான். ஐயா, பட்டிமன்றங்கள் பற்றி உங்களுக்கு தெரியும். பட்டிமன்றத்தில் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது, இன்றைக்கு பட்டிமன்றங்கள்லாம் ஒரு ஆபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. தவத்திரு குன்றக்குடி அடிகளார் நடுவராக இருந்து பட்டிமன்றம் நடத்தியிருக்கிறார். ஆசா ஞானசம்பந்தம் போன்றவர்கள், புலவர் நமச்சிவாயம் போன்றவர்கள், ஔவை நடராஜனை போன்றவர்கள், அவர்களெல்லாம் பட்டிமன்றம் நடத்துகின்ற பொழுது ஒரு அறிவு போர், அங்கே வந்து கருத்து மோதல்கள் நடக்கும். இந்த பட்டிமன்றம் என்ற சொல்லே மணிமேகலை காப்பியத்தில் வந்ததுன்னு சொல்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் புத்தருடைய காலத்திலே இருந்திருக்கிறது. பௌத்த மதத்தை எதிர்த்து சைவ சமயத்தவர்கள், நாவுக்கரசர் போன்றவர்கள், சம்பந்தர் போன்றவர்கள்லாம் வாதாடி அவர்களை வென்று அவர்களை கழுவேற்றிய வரலாறுலாம் உண்டு. இந்த பட்டிமன்றங்கள் அப்படி அறிவு சார்ந்த ஒரு மன்றங்களாக இருந்தது. ஒரு காலத்தில் என்ன ஆச்சுன்னா, பட்டிமன்றனாலே என்கிட்ட சொல்லுவாங்க, டாக்டர் ஒரு 5-6 ஜோக்கு சொல்லிட்டு போங்க, இப்போ அதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. என்னது, பட்டிமன்றனாலே 5-6 ஜோக்கு சொல்லுங்க, தலைப்புக்குள்ள சம்பந்தமே இருக்காது, ஆனால் வழியே கொண்டு வந்து ஒரு நகைச்சுவையை திணிப்பது. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, பட்டிமன்றங்கள் ஒரு ஆபத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கணும். எல்லாம் சிரிப்பதற்காக எதையாவது சொல்வது, அதுதான் மேட்டரே. தவிர உள்ள ஒரு விஷயமோ அல்லது ஒரு சிறந்த மேற்கோளோ ஒரு வாழ்க்கையினுடைய தத்துவமோ நமக்கு ஏதாவது ஒரு படிப்பினையோ அந்த பட்டிமன்றத்தில் கிடைக்கிறதா என்றால் இல்லை, நிச்சயம். நீ கரகாட்டம்லாம் பார்த்தீங்கன்னா நடுவர் அவர்களே, அதில் நகைச்சுவைன்ற பேரால் இரட்டை அர்த்த வசனங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள். தெருவில் நடக்கிற கரகாட்டத்தில் கரகமே தலையில் இருக்காது. அவர் ஆடுவா, ஒரு இன்னொரு ஜென்ஸு, ஒரு ஆம்பளை, அசிங்கமான வார்த்தை. அதை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க 10 வயசு 15 வயசு பசங்களாம் ஹான்பாடு கை தட்டி ரசிக்கிறான். இந்த உலகம் எங்கு போய் கொண்டிருக்கிறது? எதை இவர்கள் நகைச்சுவையாக கருதுகிறார்கள் ஒன்றுமே புரியல. ஒரு பெண்ணினுடைய உருவத்தை வைத்து கமெண்ட் அடிக்கிறது. ஒரு பெண்ணு குண்டா இருந்தானா எந்த கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்ற இப்படி கேட்டால் கஷ்டமாக இருக்குமா இல்லையா? இப்போ டாக்டரை வச்சே நம்ம கமெண்ட், அது என்னவோ தெரியலைங்க. இந்த ஜோக்கு உலகத்தில் ஆசிரியர் இல்லைன்னா டாக்டர் தாங்க மாட்டுறான். சினிமா தேட்டருக்கும் ஆப்ரேஷன் தேட்டருக்கும் என்ன வித்தியாசம் என்னட்டே ஒருத்தன் வந்து கேட்டான். என்னன்னு தெரியலையப்பா சொல்லு பாருனா, சினிமா தேட்டரில் டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போவாங்க சார், ஆப்ரேஷன் தேட்டரில் உள்ளே போயிட்டு டிக்கெட் வாங்குறான் சார் தான். அப்போ டாக்டருக்கு, நல்ல டாக்டருக்கு, நல்லா சிறப்பாக ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய டாக்டருக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக தானே இருக்கும். ஹெட்மாஸ்டரு பையனெல்லாம் நகைச்சுவையாக வச்சுருக்கிட்டு, அடே எல்லாரும் ஒரு ஜோக் சொல்டா, நீ ஒரு ஜோக் சொல்டான்னு அப்படி சொல்லிட்டு வரும்போது ஒருத்தர் சொன்னானா, சார் டீ போடுறவனை எப்படி கூப்பிட்றோம்? டீ மாஸ்டர்னு சொல்கிறோம். பரோட்டா போடுறவரை எப்படி சொல்கிறோம்? பரோட்டா போடுற பரோட்டா மாஸ்டர் சொல்கிறோம். நீ ஹெட் மாஸ்டர் தானே, நீ ஏன் மண்டையை போட மாட்டேங்கிறீங்க? இது இப்போ ஒரு ஆபத்தான ஒரு செய்தி தானே. கலைஞருக்கு இல்லாத நகைச்சுவை உணர்வாங்க. அவர் ஃப்ரெண்டு மண்ணை நாராயணசாமி கூட போகிறாரு. மன்னார்குடியில் அவருடைய வீட்டை காட்ட போகிறாரு. மண்ணை நாராயணசாமி கூட போகும்போது தென்னரசு, தாழ் கருணாநிதிலாம் போகிறாங்க. அப்போ மண்ணை நாராயணசாமி அவர் வீட்டை காட்டுறாராம். இதுதான் பாருங்கள் தாழ்வாரம், இதுதான் திண்ணை, இதுதான் கூடம், இதுதான் முத்தம். முற்றத்தை முத்தம்னு சொல்லுவாங்க. முத்தம்னு சொல்லிட்டு பேச்சு வழக்கில் சொல்லும்போது, இந்த முத்தத்தில் தான் நான் பிறந்தேன் அப்படின்னு மண்ணை நாராயணசாமி சொன்னப்போ கலைஞர் சொன்னாராம், முத்தத்தில் தான் எல்லாரும் பிறப்பாங்க, நீ மட்டும் இல்லையா? அது வந்து ஒரு சிறந்த நகைச்சுவை பாருங்க. இயல்பான ஒரு நகைச்சுவை, இயல்பாக வரணும். அதேமாதிரி கலைஞர் எது சொன்ன போது ஒரு தீவிரவாதி, மத தீவிரவாதி பாம்பேலேருந்து எங்கேயோ ஒருத்தர் பேசுகிறான், அவருடைய தலையை நான் சீவுவேன் அப்படின்னு சொன்னப்போ ரொம்ப அசால்ட்டாக கேஷுவலாக அவர் சொன்னாரா, என் தலையை நானே சீவ முடியல 10 வருஷமா, இவன் வந்து சீவ போகிறானா. அதில் நகைச்சுவையில் அர்த்தம் இருக்கிறது. மீம்ஸ்னு போட்டு, ஐயோ இந்த மீம்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அசிங்கமாக போடுறானுங்க, டபுள் மீனிங்கில் போடுறானுங்க, அது சொல்லிக்கே முடியல. அந்த மாதிரியான ஒரு நகைச்சுவை தரம் தாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பது தான் எங்களுடைய வேதனையை தவிர வேறு ஒன்றுமில்லை. இப்போ NS கிருஷ்ணன்லாம் இயல்பாக சொல்லும்போது இது ஒரு நகைச்சுவை, அதாவது அதில் சித்திக்க வைப்பார். அவர் ஒரு மீட்டிங் போகிறாருங்க. மீட்டிங் போகும்போது குதிரை வண்டியில் போகிறாரு. குதிரை வண்டியில் போயிட்டு அங்கே போய் மீட்டிங்கில் பேசுகிறாரு. மீட்டிங்கில் பேசும்போது அவர் சொன்னாரா, எனக்கு குதிரை வண்டிக்காரனே ரொம்ப பிடிக்கும், அவன் தான் வண்டியை ஓட்டும்போது நம்மளையும் சேர்த்து முன்னால் வாங்கன்னு சொல்லிகிட்டே வண்டி ஓட்டுறான். எப்படி இந்த ஒரு அர்த்தம் நம்மளை சிந்திக்க வைக்கிறாரு. ஆனால் பலர் அதுக்கப்புறம் வந்த பலர் வந்து அவங்களுடைய உருவத்தை வைத்து அடித்து கேவலப்படுத்தி அவங்கள மூஞ்சிலுடைய எக்ஸ்பிரஷன் வர வழித்து, அதாவது சாடிஸ்ட் மனப்பான்மை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் பிறருடைய துன்பத்திலே அவர்களை நோக வைத்து பிறருக்கு சிரிப்பை மூட்டுவது என்பது கூடாது, அது ஆபத்தில் முடியும். சமீபத்தில் இப்போ அரசியல் மேடைகளில் பல விதத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல பேருடைய பேச்சை வெட்டியும் ஒட்டியும் தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு அதை திரித்து விட்டு ஒளிபரப்பி வாக்குகளை பெறலாம் என்று நினைத்தார்களே, அது கூட ஒரு ஆபத்து தான். ஆகவே நாம் பேசுகின்ற பொழுது எப்போதுமே நிதானமாக பேச வேண்டும். அதாவது வார்த்தையை விட்டால் எடுக்க முடியாது, டைம் போனாலும் வராது.
உயிர் போனாலும் வராது. மனசில் வச்சுங்க. ஆகவே நம்ம யாரை பற்றி எதை நகைச்சுவையாக சொல்லணும்னாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம யோசனை பண்ணி அதுக்கப்புறம் சொல்லணும். நடுவர் அவர்களே, இந்த தடவையாவது நல்ல தீர்ப்பை எங்கள் பக்கம் போடுங்க. நீங்கள் வலது பக்கத்துக்கே தீர்ப்பை விட்டுட்டு இருக்கீங்க, கொஞ்சம் இடது பக்கத்தை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் மீண்டும் ஒருமுறை மே தின வாழ்த்துக்களை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெருமக்களே, டாக்டர் ஜெய ராஜமூர்த்தி அவர்கள் இது ஒரு புதுமையான முறையில் இந்த தலைப்பை அணுகியிருக்கிறார். நகையே அழுகை, இளிவரல் மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என்று அப்பால் எட்டே மெய்ப்பாடென்பே என்கிற ஒரு தொல்காப்பிய செய்யுளை எடுத்துக்கொண்டு, சூத்திரத்தை எடுத்து வைத்துக்கொண்டு தமிழை 8 வகையான மெய்ப்பாடுகளை சொன்னான். ஒரு மனுஷனாக இருந்தால் 8 வகையாகவும் யோசிக்கணும். ஆனால் தில்லான மோனம்பாலில் பத்மினி அம்மா நவரசத்தை காட்டுவாங்க. நவரசமுன்னும் போது அதில் 9 ரசத்தையும் அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே பாவத்தை காட்டுவாங்க. அது என்ன நவரசம் இங்கே 8ன்னா அது வடமொழி. நவரசம்ங்கிறது வடமொழி. சம்ஸ்கிருதத்தில் 9 விதமான பாவங்கள், 9 விதமான ரசங்கள். நம்மதில் 8 தான் சொல்லியிருக்கான். அது என்ன ஒன்று விடுபட்டு போச்சுன்னா, நமக்கு இருக்கிற இந்த 8 தான் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. சம்ஸ்கிருதத்தில் சொல்லப்பட்டு நம்மகிட்ட சொல்லப்படாது சாந்தம் அப்படின்னு ஒன்று. நம்மால் யோசிச்சான், இயல்பாக இருக்கிறது தான் சாந்தம், அதுக்கு ஏன்டா நடிக்கணும்னு சொன்னான். இயல்பாக இருக்கிறது அவன் பாட்டுக்கு இருந்துட்டு போகிறான், அது ஏன் நடிக்கணும் அப்படின்னு. அதனால் ஒன்று நீக்கணும். அப்போ தமிழ் எப்படி யோசிச்சிருக்கான் பாருங்கள். இவர் சொல்லுகிறார், இந்த கலா ரசனை மேடைகள், மற்ற திரைப்படங்கள் ஒருவரை ஊனப்படுத்துவது மாதிரி நகைச்சுவைகளை உருவாக்கி அதனை ரசிக்க நாம் செய்யக்கூடாது, அதை கொஞ்சம் ஆபத்தானது என்று பல உதாரணங்களை சொல்லி இயல்பாக பேசி, அரசியல்லேருந்து மற்ற திரைப்படங்கள்லேருந்து எல்லாத்தையும் சொல்லி அலசி ஐயா விடைபெற்றிருக்கிறார். இப்பொழுது இங்கே நகைச்சுவை புயல் வருகிறது. எல்லாத்தையும் ஆனந்தமாக எடுத்துக்கங்க, ஆனந்தமாக இருங்க, நகைச்சுவையாக இருங்கன்னு பேசுவதற்கு கவிஞர் மோகனசுந்தரம் வாங்க. நடுவர்களே, எனக்கு முன்னால் டாக்டர் ரொம்ப அற்புதமாக பேசினார். அவர் பேசினா எப்பவுமே எனக்கு பிடிக்கும். ஏன்னா எது பேசினாலும் நம்புகிற மாதிரியே பேசிட்டு போயிடுவார். நாங்கள் ஒன்றும் பெரிய விஷயமாலாம் சொல்லல சார், எதையுமே பாசிட்டிவாக ஜாலியாக எடுத்துக்குங்க, அவ்வளோதான். நீங்கள் சொன்ன அதே ஓஷோவை தான் நான் சொல்கிறேன். ஓஷோ சொல்கிறாரு, லைஃப் இஸ் அ ஃபெஸ்டிவல், செலிப்ரேட் இட், அவ்வளோதான். அதை கொண்டாடு. ஏன் டென்ஷன் ஆகிற? நிறைய பேருக்கு சார் இப்போ நாடு இருக்கிற நிலமையில் உண்மையிலேயே எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கினா தான் மகிழ்ச்சியாக வாழவே முடியுங்க. சில பேர் எதுக்கு எடுத்தாலும் தப்பு சொல்லுவான். ஒரே வெயிலாக இருக்குது சே அப்படின்வான். திருப்பி மழை காலத்தில் ஒரே மழையாக இருக்குது சே உனக்கு என்னதான் வேணும். சில புச்சாலி இருக்கான், சார் என்ன தம்பி உங்களுக்கு குழந்தை பிறந்து? ஆமாம். என்ன குழந்தை? ஆம்பளை சார். ஆம்பளையா அப்படின்வான். பொம்பளையா வேற என்னடா பிறகும்? ஏதாவது எதையாவது சொல்லி நம்மளை டென்ஷன் ஆக்குறது. டெய்லி பெட்ரோல் விலை ஏறிச்சு, பெட்ரோல் விலை டெய் ஏறுண்டா. நீ அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆனால் வாழ முடியாது. நீ நடு ராத்திரி தூங்க போகும்போது தெளிவார். நாளைக்கு காலையில் பெட்ரோல் ₹1 ஏறும், மனசில் தெளிவாகி படுத்து தூங்கு. காலைல எழுந்து பார், 67 பைசா ஏறி இருக்கும், 33 பைசா உனக்கு லாபம், மகிழ்ச்சியாக போ. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. லைஃப்பை ஜாலியாக எடுத்துக்கணும் சார். சில பேர் ஒய்ஃபு மரியாதை கொடுக்கலன்னு கவலைப்படுறான். மரியாதை கொடுத்தா அது ஒய்ஃபாடா? ஒய்ஃபு கிட்ட போய் ISO 9001 எதிர்பார்க்க முடியுமா? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஜனவரி 1ஆம் தேதி இந்த வழக்கமாக நம்ம சபதம் எடுக்கிறது தான். நான் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த ஜனவரி 1 என்ன நினச்சேன், இனிமேல் எவ்வளோ ஆஃபீஸ் வேலை, எந்த வேலை, அந்த வேலையில் பொய் சொல்கிறோம். 1ஆம் தேதி மட்டும் ஒவ்வொரு மாதமும் பொய் சொல்லாமல் இருக்கணும், அதுதான் நம்மளுடைய உறுதிமொழின்னு ஜனவரி 1 காலையில் 8 மணிக்கு முடிவு பண்ணேன். 8:30 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டேன். டிஃபன் சாப்பிட்டு முடித்த உடனே ஒய்ஃப் கேட்டாங்க, இன்றைக்கி நான் புதுசாக பண்ண பூரியும் சென்னாவும் எப்படிங்க இருக்குன்னு. நான் சொல்கிறது ஜனவரி 1 நான் எடுத்துக்கிட்ட சபதப்படி உண்மையை சொல்லணுன்னா ஜனவரி 1ஆம் தேதியே சண்டை வந்திருக்கும். என்ன சொன்னேன், நல்லா இருந்தது, இந்த மாதிரி ஒரு சென்னா நான் சாப்பிட்டதே இல்லைன்னு. உண்மையிலேயே அந்த மாதிரி கேவலமான சென்னா சாப்பிட்டதே கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் சார். நிறைய பேர்கிட்ட என்ன பிரச்சனைனா, வெளியில் பார்க்குற எல்லாத்தையுமே எப்பொழுதுமே சீரியஸாக எடுக்கிறது. நான் சொல்கிறது, பார்க்குற எல்லாத்தையுமே பாசிட்டிவாக நினச்சிப்பார், இல்லைன்னா கஷ்டம் சார். ஆஃபீஸ்லேருந்து வரேன், ஒய்ஃபை பார்த்தா முகம் ஒரு மாதிரி வாடி இருக்குது,
அழுதுருப்பா போல இருக்கு. கேட்டேன் தெரியாதனமா, என்னம்மா அழுதியான்னு. இந்த வீட்டில் அழுவக்கூட எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னா. சரி டென்ஷன் ஆக போகிறேன்னு அவள் கேட்ட உரிமையை கொடுத்துட்டு உள்ரூமுக்கு போயிட்டேன். பின்னாலேயே வந்தா, அழுகுறேன் ஏன்னு கேட்க நாதி இல்லையான்னு. இல்லைம்மா நான் தான் கேட்டேன், நீ கோச்சிக்கிட்டியம்மா அப்படின்னா. ஏன் அழுதான்னு. வர வர என் மேலே உங்களுக்கு அன்பு ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னா பக்குன்னு ஆயிடுச்சு. சில வாட்டி கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் நானே என்ன பண்ணேன், என்னம்மான்னு. இல்லை 2 வளையல் வாங்கி தர சொல்லி எத்தனை வருஷம் ஆயிடுச்சின்னு. நான் சொன்னேன், இல்லை தங்கம் வேலை ஜாஸ்தியாக விற்கிதுன்னு. இல்லை 17 ரூபா குறைஞ்சிருக்குன்றான். அவன் 10,000 ரூபாய் ஏற்றிட்டு சார், அன்றைக்கி தான் 17 ரூபா குறைச்சிருக்கான். 17 ரூபா குறைஞ்சிருக்குன்னா. அதாவது ஏன் அழுதேன்னு கேட்டதுக்கு 75,000 ரூபாய் ஃபைனு. அதனால் எதை பார்த்தாலும் கண்டுக்காமல் இருக்கணும் சார். நகைச்சுவையாக பேசுனா எல்லாருக்குமே பிடிக்குங்க. ஒரு ஆஃபீஸர் சார், ஒரே போஸ்டிங் 1 வருஷம் 20 கோடி ரூபா லூட்டு பண்ணிட்டான், மாட்டிக்கினான். கோர்ட்டுக்கு கேஸ் வந்துடுச்சு. ஜட்ஜி கேட்டார், 1 வருஷத்தில் எப்படியா 20 கோடி அப்படின்னாரு. அவன் சொன்னானா, சார் நீங்கள் ஆச்சரியத்தில் கேட்குறீங்களா ஆதங்கத்தில் கேட்குறீங்களான்னு. அவர் சிரிச்சிட்டார் ஜட்ஜி. ஏன்னா எல்லாமே ஒரு நகைச்சுவை உணர்வுங்க சார். நமக்கு வயசாகுது, நம்ம சாகுது, அது தெரியாமல் இருக்கிறதுக்காக ஸ்மார்ட்டாக இருக்கிற மாதிரி இன் பண்ணி இதெல்லாம் பண்ணின்னு ஏதோ பண்ணின்னு இருக்கோம். அதுக்கு எதிர்ப்பாக ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம தான் சமாளிக்கணும். திடீர்னு ஒரு நாள் என் ஒய்ஃபு நமக்கு எப்போங்க 60 கல்யாணம்னு கேட்டா. ஒரே பதில், நீ என்ன சாதாரண ஆம்பளைங்க மாதிரி நினச்சியா? அது என்னங்க அக்கிரமம்? ஆம்பளைக்கு 60 வயசானா 60ஆம் கல்யாணம், 80 வயசானா 80வது கல்யாணம், அது என்ன அநியாயம்? நம்ம வீட்டில் அப்படி கிடையாது. உனக்கு எப்போ 60 சொல்லு, அப்போ தான் 60ஆம் கல்யாணம்னு. எப்படியும் இன்னும் சொல்ல போகிறதில்ல, செலவும் மிச்சம். நம்மளுக்கு வயசானதுன்னு தெரியாது சார். சில பேர் கேள்வி கிட்டே சாவடிப்பான், ஆனால் மாட்டிப்பான். ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆச்சு, ஒய்ஃபு கிட்ட சொன்னான் நீ ரொம்ப அழகாக இருக்க, எல்லோரும் சொல்கிற போய் தான், அத்தோட விட்டுடணும் நீ ரொம்ப அழகாக இருக்கேன்னு. அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, ஆமாங்க நான் அதுக்கு சர்டிஃபிகேட்டே வச்சுருக்கேன்ச்சு. இவன் பயந்துட்டான். சரி கண்டுங்கானாதமாக விட்றாதே, என்னது அழகுக்கு என்ன சர்டிஃபிகேட்னு. இவனா நினச்சிங்கன்னா பியூட்டி கான்டெஸ்ட் ஏதோ போய் அவார்டை வாங்கியிருக்கிறா போல் ஒய்ஃபு, பொண்ணு பார்க்கும்போது சொல்லவே இல்லையேன்னு சொல்லிவிட்டு என்ன சர்டிஃபிகேட்டுச்சு. உள்ளே போய் என்ன பண்ணி 20 லவ் லெட்டர் எடுத்துகிட்டு வந்து போட்டுக்குது. நீங்கள் பொண்ணு பார்க்குற வரையும் என்னை 20 பேர் அழகின்னு ஒத்துக்கணும் அப்படின்னு. அன்னியோட அவன் வாழ்க்கை முடிஞ்சுது. வாய் வச்சுன்னு சும்மா இருக்கணும்ல. எல்லாமே நம்ம பேசுறதுல தான் சார் இருக்குது. எனக்கு எங்கள் மாமனார் மேலே ரொம்ப அன்பு. அன்பு. அவர் திடீர்னு ஃபோன் பண்ணி சொன்னார், மாப்பிள்ளை எனக்கு உடம்பு வலிக்குது அப்படின்னு. அதான் கொரோனாவோட எல்லாம். நான் வேணா காஞ்சிபுரத்தில் இருக்கிற, நான் வேணா அங்கே வந்துடுவா இ-பாஸ் வாங்கினேன் அப்படின்னாரு ட்ரீட்மெண்ட்டுக்கு. அவரை வானும் சொல்லக்கூடாது, வராதுன்னு சொல்லக்கூடாது. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொன்னேன், நீ நேராக வாங்க மாமா, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அப்போலோவில் அட்மிட் பண்ணி நான் பார்த்துக்கிறேன்னு. அந்த ஆள் உஷாராயிட்டான், நான் இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிறேன்டா. சார் எல்லாமே நம்ம கையில் தான் சார் இருக்குது. என்னோடய ஒய்ஃபுங்க எனக்கு தெரியாமல் தீபாவளி சீட்டு போட்டு மாட்டிக்கிச்சு. அவன் தீபாவளி கொண்டாடி போயிட்டான் சீட்டு போட்டவன். என்ன ஆகிடுச்சு, இது சொல்ல முடியலன்னா எனக்கு தெரியாமல் கட்டினது. அப்புறம் மாட்டிக்கிச்சேன்னு தயங்கி சொல்லிச்சு. நமக்கு என்ன அது அவ்வளோ மகிழ்ச்சி. எனக்கு ஆக்சுவலாக லாஸு தான், ஆனால் அவ்வளோ மகிழ்ச்சி. 60,000 ரூபாய் கட்டணும், போயிடுச்சு. ஆனால் அந்த பணம் பெருசு இல்லைங்க. அதுக்கப்புறம் வீட்டில் நமக்கு கிடைக்கிற மரியாதை, ஒரு பவ்யம், எதுக்கெடுத்தாலும் அதட்டி பேசுறதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா மாட்டிக்கினாங்கல்ல. ஏதாவது சண்டை வரா மாதிரி இருந்தால் கூட நான் சொல்லுவேன், இப்போ எதுவும் சீட்டு கட்டலையா அப்படின்னா சார். எல்லாமே நம்ம கையில் இருக்குது சார். சில பேர் தான் எல்லாத்துக்குமே டென்ஷன் ஆவான். பேப்பர் எடுத்து பார்த்தான் அன்றைக்கி அவன், காதல் மன்னன் கைது, 8 மனைவிகள் கல்யாணம் பண்ணி மாட்டிக்கினான். காதல் மன்னன். இந்த பொம்பளையை ஏமாற்றி கல்யாணம் பண்ணவனுக்கு இவன் பட்டம் தரான் காதல் மன்னன். அது ஏன் அவனை வந்து கேடின்னு பொறுக்கின்னு போடு, காதல் மன்னன் ஏன் போடுறானுங்கன்னு தெரியல. ஏன்னா எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுறானுங்களா, இல்லை அவனுக்கு பாராட்டு விழா நடத்துகிறானுங்களா, ஒன்றும் புரியல. காதல் மன்னன் எல்லாம் ஒன்றே. 8 பெண்களை அநியாயம் பண்ணிட்டானே, ஏன் நீ என்ன டென்ஷன் ஆகிற? இப்படி மாற்றி யோசிச்சுப்பாரு. ஒன்று வச்சுக்கினே நம்ம சமாளிக்க முடியலையே, இவன் எப்படி 7 சமாளிப்பான்? அந்த மாதிரி திங்க் பண்ணிப்பாரு சார். எதையுமே பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே நம்மளோட மனசு கஷ்டமெல்லாம் போயிடும் சார். எல்லாத்தையுமே டென்ஷனாக பார்த்தோம்னா எல்லாமே டென்ஷன் தான். நாங்கள் சொல்ல வருவது இது, வாழ்க்கை என்பது பிரச்சனை தான். ஆனால் எதை பார்த்தாலும்
அதை ஒரு நேர்மறையாக பாசிட்டிவாக பார்த்தால் நமக்கு உண்மையிலேயே வாழ்க்கை வெளிச்சம் பெறும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெருமக்களே, ஒரு அற்புதமான ஒரு பட்டிமன்றத்தை இப்பொழுது கண்டு ரசித்திருக்கிறீர்கள். ஒரு புதுமையான தலைப்பு. எதையுமே நகைச்சுவையாக பார்ப்பது ஆபத்தா ஆனந்தமா? அதுதான். ஒரு 2-3 செய்தி மட்டும் சொல்லிட்டு அது ஆனந்தமானதா ஆபத்தானதாங்கிறத நீங்களே முடிவுக்கு வந்துடலாம். ஒரு ஒட்டகம், தாய் ஒட்டகம், அது பக்கத்தில் ஒரு குட்டி ஒட்டகம். அந்த குட்டி ஒட்டகம் கேட்குது, எம்மா எம்மா, நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய திமிழ் இருக்குது, கடவுள் ஏன் படைச்சாரு அப்படின்னு கேட்குது. நம்ம பாலைவனத்தில் பயணம் செய்கிறவங்க, நமக்கு தண்ணி தாகம் இருக்கும், வழியில் கிடைக்காது, அதில் சேமித்து வைப்பதற்காக அந்த திமிழ், தண்ணீரை சேமிப்பதற்காக. சரி, இவ்வளோ உயரமான கால், குச்சி குச்சியாக கால், அதில் குதியெல்லாம் நல்ல வட்டமாக குழம்புகளோடு இருக்க கால், மற்ற மிருகங்களுக்கு இல்லையே, நமக்கு மட்டும் ஏமா குட்டி கேட்குது. அது நம்ம வந்து பாலைவன மணலுக்குள்ளே நடந்து போகும்போது ரொம்ப தூரம் நடக்கணும், மணலுக்குள்ளே புதஞ்சு போகக்கூடாது, உறுதியாக நடக்கணும். அதுக்காகத்தான் அந்த உயரமான கால்கள், கொச்சி கால்கள், நல்ல அகலமான குழம்புகள் அப்படின்னு. அதெல்லாம் சரிம்மா, அப்புறம் ஏமா நம்மளை இவ்வளவு படைச்சிட்டு மிருக காய்ச்சாலையில் வச்சுருக்காங்க, நம்ம ஏன் பாலைவனத்துக்கு போகலை அப்படின்னு அந்த குட்டி கேட்டுச்சான். இப்போ இதில் வந்து இது ஒரு சம்பவம், இது ஒரு நிகழ்வு. இதை அப்படியே ஒரு நகைச்சுவையாக எடுத்துகிட்டு போகிறது பாரியாக, குட்டிக்கு சேட்டைய அப்படின்ட்டு போயிடலாம் ஒரே வரியில். இதில் ஒரு சின்ன நகைச்சுவையும் இருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் ஒரு லேசான வலி இருக்கிறது, அந்த ஒட்டகங்களுக்குரிய வலி இருக்கிறது. பாலைவனத்தில் இருக்க வேண்டிய ஒட்டகங்களை கொண்டு வந்து மிருக காட்சி சாலையில் வச்சுருக்கிறது பெரிய குற்றம்தான். அது அதை படுத்துவது, தொந்தரவு படுத்துவது, ஒரு வழி இருக்கிறது. மூன்றாவது, அதன் இடத்தில் இருந்து கொண்டால்தான் அதனுடைய ஜீவிதம் இருக்கும். அதை வந்து இந்த மனித சமூகம் மாற்றி அமைத்திருக்கிறது என்கிற ஒரு பெரிய சோஷியல் அவேர்னஸ், ஒரு சமூக விழிப்புணர்வு இந்த இதுக்குள்ளே தொக்கி நிற்கிது. இந்த மூணையும் அப்படியே நிப்பாட்டிக்குவோம். ஒரு குழிக்குள்ளே ஒரு கழுதை விழுந்துருச்சு, பெரிய உயரமான குழிக்குள்ளே ஒரு கழுதை விழுந்துருச்சு. அவன் வளர்த்தவன் கூட வந்தான், திடீர்னு அது விழுந்துருச்சு. ரொம்ப அழகழகாக ஆசையாக வளர்த்த கழுதை, அது நல்ல சாப்பாடு போட்டு வளர்ப்பான். உள்ளே விழுந்துருச்சு, தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுறான். நாள்தோறும் அதை வந்து ஒரு வாரமாக முயற்சி பண்ணுறான், தூக்கி விட முடியல மேலே. அதுக்கு சாப்பாடெல்லாம் அப்பப்போ போடுறான், இருந்தாலும் அது உயிரோடு இருக்கணும்னு. அது சோர்ந்து போச்சு. ஒரு வாரம் ஆச்சு, இவன் பார்க்குறான். பகல் பூரா முயற்சி பண்ணுவான், ராத்திரி வீட்டில் போய் தூங்கிட்டு திருப்பி வருவான். 7ஆவது நாள் பார்க்குறான், அந்த கழுதை வந்து அதில் குழிக்குள்ளே செத்து போகிற மாதிரி லெவலில் தலையை சாச்சு. என்னென்னமோ சத்தம் போட்டு பார்க்குறான், எந்திரிக்கலை. கண்ணு முன்னாடி சாக வேணாம், அப்படியே மண்ணை போட்டு மூடிட்டு புதைச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி அப்படி வந்து அந்த குழிக்குள்ளே ஒரு தட்டு மண்ணை அள்ளி போடுறான் அந்த கழுதை மேலே. போட்டோன்னே லேசாக ஒரு அசைவு. 2வது தட்டு மண்ணை போடுறான், லேசாக ஒரு சிலிர்ப்பு. 3வது தட்டு மண்ணை போடுறான், அப்படியே எந்திரிக்குது. 4வது தட்டு 5வது தட்டுக்கு அப்படியே பஞ்சகல்யாணி குதிரை மாதிரி பறந்து மேலே வந்து ஏறிடுச்சு. ரொம்ப ஆச்சரியம். இது ஒரு நிகழ்வு. இதை யோசிச்சு பாருங்க. இந்த கழுதையை அப்படியே சாகடிச்சிடலான்னு முடிவெடுத்த அந்த மனிதனுடைய முடிவு சரியானதா தவறானதா யோசிச்சு பாருங்க. அது சரியானதுன்னு முடிவு பண்ணால் தப்பு, ஆனால் தப்புன்னு முடிவு பண்ணால் சரியானதாக மாறிடுச்சு. அவன் அந்த கழுதை மேலே மண்ணு போடாமல் இருந்தான்னு வச்சுக்கோங்க, அது எந்திரிச்சிக்காது, அது உயிர் பிழைச்சிருக்காது, அது மேலேயே வந்திருக்காது. அப்போ சில நேரங்களில் நம்ம செய்கிற அந்த செயல்கள் இருக்குல்ல, இதில் என்ன இருக்குது? மனிதனுடைய செயல் நம்ம வந்து கண்டிக்கத்தக்கதா, அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாமா, இல்லை வந்து ஆபத்தானதுன்னு அவன் செஞ்சது தப்பா ரைட்டான்னு பார்க்கலாமா, இல்லை அப்படியே விட்டுடலாமா? இது 2வது. வாழ்க்கை என்பது இப்படியே ஓடிக்கிட்டே இருக்குமா அப்படின்லாம் சொல்ல முடியாது. சில நேரங்களில் சில ஏற்றத்தாழ்வுகள், சமத்தன்மை இன்மைகள் வரத்தான் செய்யும். ஒரு 100 வயதான முதியவர், அவர்கிட்ட ஒரு பேட்டி, இளைஞர்கள் வந்து பேட்டி காண்றாங்க. இவ்வளவு இளமையாக ஸ்லிம்மாக இப்படி இருக்கீங்களே எப்படி அப்படின்னு. ஒன்றும் இல்லை, எனக்கும் என் பொண்டாட்டி நினைக்கிறா பாரு, 2 பேரும் கல்யாணம் ஆகி 70 வருஷம் ஆச்சு. எங்களுக்குள்ளே எப்போ வாதம் வந்தாலும் தர்க்கம் வந்தாலும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். என்னென்னா, யார் தோற்று போனாலும் 5 கிலோமீட்டரு நடந்துட்டு வரணும், வாக்கிங், அவ்வளோதான். இதுதான் தண்டனை. சரி,
எப்போவுமே வழக்கம் போல் தர்க்கம் நடக்கும். கடைசியில் நான் தான் தோற்று போவேன். நான் தான் டெய்லி 5 கிலோமீட்டர் வாக்கிங் போவேன். இப்படி நடந்து 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 நான் ஸ்லிம் ஆகிட்டு இளமையாக இருக்கேன் அப்படின்னார் அந்த 100 வயசு பெரியவர். அது சரி, நீங்கள் ஸ்லிம்மாக இருக்கீங்க, இளமையாக இருக்கீங்க, பக்கத்தில் இருக்க அந்த அம்மா அவங்க மிஸ்ஸஸும் அழகாக ஸ்லிம்மாக இருக்காங்களே எப்படி, அதை கேட்குறீங்களா? நான் ஒவ்வொரு தடவை வாக்கிங் கிளம்பும் போதும் சரியாக 5 கிலோமீட்டர் போகணான்னு பார்க்குறதுக்காக ஏன் முன்னாடியே அந்த அம்மாவும் நடந்துட்டு வரேன். உலகத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்க சொன்ன நகைச்சுவைகள், இவங்க சொன்ன காரணங்கள் எல்லாத்தையும் அப்படியே அலசி அலசி அலசியெல்லாம் பார்த்து ரொம்ப சீரியஸாக உள்ளே போகணும், நகைச்சுவையாக மேலோட்டமாக விட்டுறணும் அப்படின்லாம் இல்லை. வாழ்க்கையை எளிதாக எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது வேற, ரொம்ப ஆழமாக அதுதான் அவங்க சொன்னாங்க. அடுத்தவர்களை காயப்படுத்தாத எல்லாமே நகைச்சுவைகள், அதை ஆனந்தமாக எடுத்துகிட்டு போங்க. அது காயப்படுத்துகிற விஷயங்கள் நீங்கள் ஏன் கொண்டு வர்றீங்க? யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு ஆரம்பிக்கிறான் பாருங்க, கணியன் பூங்குன்றான், எல்லாருக்கும் தெரிந்த வாசகம். அதுக்கு அடுத்த வரியை எல்லாரும் மறந்துடுவோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா பெரிய தத்துவம், ரொம்ப ஈஸியாக ஆனந்தமாக ஏற்றுக்கலாம். இந்த உலகத்தில் எல்லா ஊரும் நம்ம ஊர் தான், எல்லாரும் நமக்கு சொந்தக்காரவங்க. அடுத்த வரி இருக்கு பாருங்க, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இது நகைச்சுவையாக எடுத்துகிட்டு போயிட முடியுமா? இல்லை, உனக்கு வர்ற நல்லதும் உனக்கு வர்ற கெட்டதும் அடுத்தவங்க கொடுத்து வர்றது இல்லை, நீ தான் காரணம். நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ணே. உனக்கு கொரோனா வருதா வரலையான்றது உன்னை பொறுத்தது, அடுத்தவன் வந்து கொடுத்துட்டு போக முடியாது. நீ முகக்கவசம் போட்டு சரியான சோசியல் டிஸ்டன்சிங் காப்பாற்றினா, கடைப்பிடிச்சின்னா உனக்கு வராது. உனக்கு வருகிற நோய்களுக்கும் தீர்ந்து போவதற்கும் அதுதான் காரணம். எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி கணியன் பூங்குன்றன் சொன்ன அப்படியே தத்துவார்த்த வரிகள். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ணே, சாதலும் புதுவதன்று. எவ்வளோ பெரிய தத்துவம். செத்து போகிறானே, புதுசே கிடையாதுப்பா. முன்னாடி இருந்தவன் செத்தான், அதுக்கு முன்னாடி இருந்தவன், அதுக்கு முன்னாடி இருந்தவன் செத்தான், வர்றவன் பூரா செத்துக்கிட்டு தான் இருப்பான். வாழ்தல் இனிதென்று மகிழ்ந்தென்றும் இளமே. அதனால் வாழ்கிறது ரொம்ப இனிமையானது, ரொம்ப ஜாலியாகவும் இருக்க மாட்டோம். முனிவின் இன்னாதி என்றலும் இளமே. ரொம்ப கோபமா, ஐயோ ரொம்ப கொடுமையே, செத்து போகிறானே அப்படின்னு வாழ்க்கையை புறக்கணிக்கவும் மாட்டோம். எவ்வளவு பாருங்க. இதை நீங்கள் எப்படி ஆனந்தமாக எடுத்துக்கிறீங்களா, ஆபத்தாக எடுத்துக்கிறீங்களா? இந்த விஷயங்களை இதை ஆழ்ந்து உள்ளே போனோம்னா நிறைய கருத்து இருக்குது. லேசாக எடுத்துகிட்டு போனாலும் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஆனந்தமானதா அல்லது ஆபத்தானதா? வாழ்க்கையை சேதாரம் இல்லாமல் நடத்தணும்னா எதையுமே உள்ளே போய் பார்க்காதீங்க. இந்த நீர் வழிப்படுகிற புனை போல 6 உயிர் முறை வழிபட்டு போய்கிட்டே இருக்கும். இது விதி கோட்பாடெல்லாம் இல்லை, அது பாட்டுக்கு நடக்கும். நல்ல நேரங்களில் நல்ல விஷயங்கள் நடக்கும். நாளைக்கே மிகப்பெரிய ஆச்சரியங்கள் நடக்க போகுது. அதற்கெல்லாம் தயாராக இருப்போம், வரவேற்பதற்கு தயாராக இருப்போம். அப்படி பார்க்கும்போது எதையுமே நகைச்சுவையாக ஏற்றுக்கொள்வது ஆனந்தமே 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 என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.